நம்ம இன்னைக்கு கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? எனிபடி வாண்ட்ஸ் டு சே எனிதிங்? பாலா மேம், ஹாய். ஹாய் மேம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஃபைன். ஓகே ஓகே. மேடம் கலையரசன் சார் சொல்லுங்க. குட் மார்னிங். ஹவ் ஆர் யூ குட் ஃபீலிங்? மார்னிங் மேடம். ஐ அம் பெட்டர் மேடம். ஓகே. நான் ஒன்னு கேட்கணும்னு நினைச்சேன். ஆக்சுவலா நீங்க அந்த ஒரு எசன்ஸ் சொல்றீங்க, பிராணிக் ஹீலிங் எனர்ஜி இன்க்ரீஸ் பண்றதுக்கு. அது என்னது மேடம்? ஆக்சுவலா நான் சார் என்ன சொன்னீங்க? பிராணிக் ஹீலிங் ஹீலிங் ஹீலருக்கு ஒரு எசன்ஸ், ஒரு ஐ மீன் ஜின்செங்குக்கு பதிலா நீங்க வந்து ஹோமியோபதியில வந்து வித்தானியா சோம்னிஃபெரா, அதாவது அஸ்வகந்தாவை வந்து பதப்படுத்தி மருந்தா மாத்திருப்பாங்க டைல்யூஷனா. நம்ம அதை வந்து பயன்படுத்திக்கலாம். நம்ம சென்டர்ல வந்து கயல் கிட்ட நீங்க கேட்டீங்கன்னா, கயல் வந்து நமக்கு டாக்டர்ஸ்க்காக வாங்கி பயன்படுத்துற மெடிசின்ஸ் வச்சிருப்பாங்க. உங்களுக்கு நான் கொடுக்க சொல்றேன், நீங்க ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு 1 வீக் எப்படி இருக்குன்னு. உங்களோட அந்த ஸ்ட்ரென்த் அண்ட் எனர்ஜி இம்ப்ரூவ் ஆகிற மாதிரி இருந்ததுன்னா மினிமம் 90 டேஸ் அது நீங்க தொடர்ந்து சாப்பிடும்போது பெரிய பலன் கிடைக்கும். ஓகே மேடம். அது எனக்கு என்னன்னு மட்டும் டெக்ஸ்ட் பண்றீங்களா அப்புறமேட்டு? நான் உங்களுக்கு நேம் வந்து டீடைல்ஸ் ஷேர் பண்றேன். ஓகே மேம். थैंक यू மேம். ஓகே யா, थैंक यू மேம். அப்ப நான் உங்களுக்கு மெசேஜ் போட்டிருந்தேன் மேம், நீங்க அதை கவனிக்கலன்னு நினைக்கிறேன். எஸ் மேம், சொல்லுங்க மேம். நான் உங்களுக்கு மெசேஜ் போட்டிருந்தேன், உங்கள்கிட்ட பேசணும், எனக்கு கொஞ்சம் மெடிசன்ஸ் வேணும், ஹெல்த் வைஸ் எனக்கு பர்சனலா. மேம் இன்னைக்கு நம்மளோட கிளாஸ் செஷனே வந்து இன்ட்ரோஸ்பெக்ஷன் தான். இப்போ வந்து நீங்களே உங்களோட டயக்னோசிஸ் செய்து உங்களுக்கான காம்பினேஷன் ஒரு ஃபார்முலா ஃபைனலைஸ் பண்ண போறீங்க. நம்ம இம்மீடியட்டா வந்து அந்த காம்பினேஷன் கொடுத்து உங்களுக்கு வந்து இன்ஸ்டன்ட் ஹீலிங் ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ உங்களோட ஃபீட்பேக்ஸ் வச்சு தான் இப்போ நீங்க மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ண போறீங்க. ஸோ இன்னைக்கு கிளாஸே ஃபுல் அண்ட் ஃபுல் இன்ட்ரோஸ்பெக்ஷன். நீங்க எப்படி செல்ஃபா டயக்னோஸ் பண்ணி நம்ம வந்து நமக்கான மருந்துகள் ஃபர்ஸ்ட் தேர்ந்தெடுத்து அதை சாப்பிட ஆரம்பிக்கிறது, அதுதான் இன்னைக்கு ஃபுல் செஷன். ஓகே, ஸோ உங்களுக்காக தான் இன்னைக்கு நம்ம செஷனே வந்து ப்ரிஃபரன்ஸ் வந்து செல்ஃப் டயக்னோசிஸ் கொடுத்துருக்கோம். ஓகே யா. மேம் உங்க எல்லாருக்குமே ஸ்கிரீன் ஷேர் ஆகுதான்னு செக் பண்ணிக்கோங்க. ஓகே மேம். ஓகே ஸ்கிரீன் ஷேர் ஆகுங்க. எஸ் மேம். ஓகே மேம், எவ்ரிபடி ரெடி? நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாமா நம்மளோட செஷனை? ஸ்டார்ட் பண்ணலாம் மேடம். ரெடி. ஓகே. ஏன்னா என்னோட ஆடியோ வந்து உங்களுக்கு கிளியரா இருக்கா? ஆடியபிளா இருக்கா? எஸ் மேடம். ஓகே. ஸோ இன்னைக்கு கிளாஸோட நம்மளோட மெயின் போர்ஷன் என்ன அப்படின்னா மைண்ட், பாடி அண்ட் சோல் கனெக்ஷன். பொதுவாகவே இந்த வார்த்தைகளை வந்து நீங்கள் ஹோலிஸ்டிக் அப்ரோச்சஸ் பயன்படுத்துகிற இடத்துல, இன்டகிரேட்டிவ் அப்ரோச்சஸ், அக்யூபங்க்சர், பிராணிக் ஹீலிங், இந்த மாதிரி மருத்துவ முறைகள் நம்ம செய்யும்போது நம்ம என்ன சொல்கிறோன்னா, நம்ம வந்து மைண்ட், பாடி அண்ட் சோல் அப்படிங்கிற 3 இடத்துல இந்த சிகிச்சை வந்து வேலை செய்யுது, அது வந்து பலன் கொடுக்குது பேஷண்ட்ஸ்க்கு அப்படின்னு சொல்கிறோம். மலர் மருத்துவத்தை பயன்படுத்தி நம்ம ஒருத்தரோட மைண்ட், பாடி, சோல் கனெக்ஷனை எப்படி சின்க்ரனைஸ் பண்ணுறது, இதுக்கான பிரிட்ஜிங் மெக்கானிசம் என்ன, அண்ட் எந்த மாதிரி மைண்ட்ஃபுல்னஸ், மெடிடேஷன் அண்ட் மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்ஸ் வந்து நீங்கள் பயன்படுத்தலாம். பொதுவாக நம்ம மைண்ட்ஃபுல்னஸ் அப்படின்னு சொல்லும் போது நம்ம மனசை நம்ம ஒருநிலைப்படுத்திட்டோம் அப்படின்னா, ஒருநிலைப்படுத்தின அந்த நிலையை வந்து நம்ம ஒரு தியான நிலையோடு ஒப்பிட முடியும். அதுதான் வந்து மெடிடேஷன். அப்படி மெடிடேஷன்ல இருக்கும்போது நீங்க எந்த விஷயத்த ஃபோக்கஸ் பண்ணி நீங்க அது வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்க மேனிஃபெஸ்ட் பண்ணலாம். அது வந்து உங்களோட ஆரோக்கியமா இருக்கலாம், உங்ககிட்ட வர பேஷண்ட்ஸோட ஆரோக்கியம், ஹெல்த்தா இருக்கலாம், உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கான ஒரு விஷா இருக்கலாம், ஒரு உங்களோட கரியர், வெல்த், ஹெல்த், ஸ்பிரிச்சுவாலிட்டி, ரிலேஷன்ஷிப்னு எந்த ஆஸ்பெக்ட்ல வேணாலும் நீங்க ஒரு விஷயத்த மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும். இப்போ ஒரு விஷயத்த மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னா அதுக்கு மிக அடிப்படை வந்து உங்க மைண்ட், பாடி அண்ட் சோல் கனெக்ஷன். அந்த கனெக்ஷனை நம்ம வந்து அக்யூபங்க்சர் மாதிரி மருத்துவ முறைகள் பண்ணி நம்ம பேலன்ஸ் பண்றோம், பிராணிக் ஹீலிங் மாதிரி சிகிச்சைகள் கொடுத்து பேலன்ஸ் பண்றோம். மலர் மருந்துகள் மட்டுமே பயன்படுத்தி நம்ம இது எப்படி பண்ண முடியும், இல்லை நம்ம எக்ஸிஸ்டிங்காக கொடுக்கக்கூடிய சிகிச்சையோடு இதை எப்படி இணைத்து செய்யலாம் அப்படிங்கிறது தான் இதனோட மெயின் பர்பஸ். ஸோ டாக்டர் எட்வர்ட் பேட்ச் மலர் மருத்துவத்தை உலகத்துக்கு கொடுத்தவர் வந்து
நமக்கு என்ன சொல்றாரு அப்படின்னா, சோல், நம்மளோட ஆன்மா வந்து நமக்கு ஒரு டீச்சர் மாதிரி. நம்மளோட மனசு வந்து இன்டர்பிரட்டர், நம்மளோட அந்த விஷயங்களை உள்வாங்கி அதை இன்னொருத்தருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ற ஒரு இடத்துல இருக்கு. ஆனா நம்ம பாடி வந்து மெசஞ்சர். ஸோ எப்போ நம்ம ஆன்மாக்கும் மனசுக்குமான அந்த இடைவெளி அதிகரிச்சு ஒரு கான்ஃப்ளிக்ட் ஏற்படுதோ, ஒரு வித்தியாசம் ஏற்படுதோ, அப்போ உடல்ல நோய் வரும். அந்த நோய் தான் வந்து மெசேஜ் அப்படிங்கிறாரு. ஒருத்தருக்கு தலைவலி வருது, ஒருத்தருக்கு வந்து ஃபிசிக்கலாக வந்து கேன்சர் வருது. இந்த மாதிரி பெரிய பெரிய வியாதிகள்ல இருந்து ரொம்ப சின்ன டெய்லி வரக்கூடிய பிரச்சனைகள், தொந்தரவுகள் வரைக்கும் எல்லாமே மைண்டுக்கும் பாடிக்குமான வித்தியாசம். அது ரெண்டும் ஒருங்கிணைஞ்சு ஒரு சின்க்ரனசிட்டியில இருந்தால் நமக்கு வியாதிங்கிறது இருக்காது அப்படிங்கிறது தான் அவரோட தியரி. நீங்க எல்லாருமே மியூட் பண்ணிடலாம். ஏதாவது கேள்விகள் இருந்தா மட்டும் நீங்க அன்மியூட் பண்ணிட்டு கேட்கலாம் இன் பிட்வீன்ல. ஸோ நோய் அப்படிங்கிறதே வந்து ஆன்மாக்கும் மனசுக்குமான கான்ஃப்ளிக்ட். அப்போ மனசுல என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் நமக்கு வந்து நோயா மாறுது அப்படின்னா, நம்மளோட சோலுக்கு ஒரு தைரியம், ஒரு கரேஜ் தேவைப்படுறப்ப மனசு வந்து அதை உங்களுக்கு பயமா வெளிப்படுத்தும். பய உணர்வை உங்களுக்குள்ள ஏற்படுத்தி அந்த பயத்தை நீங்க சரி செய்தீங்கன்னா உங்களுக்குள்ள ஒரு தைரியம் ஏற்படும் அப்படிங்கிறதா அதனோட கான்செப்ட். ஆனா நம்ம என்ன பண்றோம், மனிதர்கள் அந்த பயத்திலேயே வந்து ட்ராப் ஆகி அந்த ஃபியர்க்குள்ளவே போய் இன்னும் ஸ்ட்ரெஸ் ஆகி அந்த வேலையை நம்ம சரியா முடிக்க முடியாம நம்ம வந்து ட்ராப் ஆயிடுறோம், ஒரு லூப்குள்ள போயிடுறோம். அதே மாதிரி உங்க சோலுக்கு வந்து ஃபர்கிவ்னஸ் தேவைப்படும் போது உங்க மனசு தொடர்ந்து உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க வேண்டிய, உங்ககிட்ட மன்னிப்பு கேட்காம உங்களுக்கு தப்பு செய்துட்டேன்னு நினைக்கிற ஒருத்தர் பின்னாடியே போய் 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 அந்த கோவத்தெல்லாம் உங்களுக்குள்ள ஒரு ரெசன்மெண்டா மாத்திக்குது. அதே மாதிரி உங்க சோலுக்கு ஒரு சுதந்திரம் தேவைப்படும் போது உங்க மனசு கடந்த கால நிகழ்வுகளுக்குள்ளவே உங்களை வச்சிருந்து உங்களை வந்து ஒரு முழுமையான அந்த வாழ்க்கையை வந்து வாழ விடாம சர்வைவ் பண்ண விடுது. ஏன்னா நம்ம வந்து வாழறதுக்கும், அதாவது லிவிங் இந்த மொமெண்ட்டுக்கும் சர்வைவலுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. ஸோ இவரோட ஃபிலாசபில என்னன்னா, நம்ம சோலை வந்து ஹீல் பண்ணணும், மைண்டை வந்து காம் பண்ணணும். அப்போ பாடி ஆட்டோமேட்டிக்கா அதோட ஒரிஜினல் ஸ்டேட்டுக்கு வந்துடும். அந்த ஒரிஜினல் ஸ்டேட் தான் ஆரோக்கியம் அப்படிங்கிறாரு. அப்போ நோயோட இருக்கிற ஒரு மனிதர்களை நம்ம பார்க்கும்போது நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, அவங்க வந்து நேச்சுரல் ஸ்டேட்ல இல்லை, அவங்க ஒரு ஆர்டிஃபிஷியல், ஒரு செயற்கையான சூழ்நிலையில இருக்காங்க. அவங்கள திரும்பவும் இயற்கையை நோக்கி அவங்க எப்படி இருந்தாங்களோ ஒரிஜினலா அப்படி மாற்றுறது தான் நம்மளுடைய வேலை அப்படிங்கிறது தான் அவரோட ஒரு அடிப்படை, ரொம்ப மிக அடிப்படையான ஒரு தத்துவம். ஏன்னா இந்த கான்செப்ட் உங்களுக்கு எஸ்டாப்ளிஷ் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம ஒருத்தருக்கு என்ன மாதிரி உதவி பண்ண முடியுங்கிறத நீங்க ரொம்ப கிளியரா புரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி நான் உங்களுக்கு ஒரு ஸ்டோரி சொல்லலான் இருக்கேன். உங்க மனசு வந்து எவ்வளோ பவர்ஃபுல் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப சயின்டிஃபிக்கா ரொம்ப ரீசன்ட் டைம்ல நடந்த ஒரு ஸ்டோரி. எவ்ரிபடி, எல்லாருக்கும் ஹியரிங் ஆடியபிளா இருக்கா? ஆல் ஆர் ஓகே? எஸ் மேடம். எஸ் மேம். எஸ் மேடம். ஓகே ஓகே. ஸோ இந்த ஸ்டோரி வந்து ஒரு பிரைன் டியூமர் அட்வான்ஸ்டாக இருந்த ஒரு பேஷண்ட்டோட ஒரு ஸ்டோரி. இந்த பேஷண்ட்டுக்கு வந்து 20களில் வயசு. அவர் வந்து ஒரு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகுறாரு. அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கிற சர்ஜன் வந்து அவரை பார்க்கும்போது பெருசாக வந்து ஹோப் இல்லை அந்த கேஸுக்கு. ஏன்னா டியூமர் வந்து ரொம்ப அக்ரெசிவாக இருக்குது. இருந்தாலும் அவர் வந்து சர்ஜரி பண்ணுறாரு. சர்ஜன் வந்து சர்ஜரி பண்ணதுக்கப்புறம் அவருக்கு ஒரு கான்ஃபரன்ஸ் இருக்குது. அந்த கான்ஃபரன்ஸ்க்கு வந்து டாக்டர் பென் கார்சன் வந்து ட்ராவல் பண்ணணும். ஸோ அவர் நினைக்கிறாரு எப்படியும் வந்து நம்ம இந்த கான்ஃபரன்ஸ் போயிட்டு வரதுக்குள்ளே அந்த பேஷண்ட் இறந்துருவார். ஸோ நமக்கு எப்படியுமே வந்து எமர்ஜென்சிலேருந்து கால் வரும், ரெசிடென்ட்ஸ் வந்து கால் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் கான்ஃபரன்ஸ் போகிறாரு. 2 நாள் கான்ஃபரன்ஸ் அட்டென்ட் பண்ணுறாரு. 2 நாளுக்கு அப்புறம் வீட்டுக்கும் திரும்ப வந்துடுறாரு. அவருக்கு காலே வரல. ஸோ ஒருவேளை அந்த பேஷண்ட் 2-3 நாள் இருந்திருப்பாரோ, எக்ஸ்டெண்டடாக இருந்திருப்பாரோ அப்படின்னு சொல்லிட்டு கால் அட்டென்ட் பண்ணுறாரு. அந்த பேஷண்ட் வந்து சர்ப்ரைசிங்லி ரொம்ப நல்லா வந்து ரெக்கவர் ஆயிட்டாரு, நீங்கள் வந்து செக்அப் பண்ண வரணும் டாக்டர் அப்படின்னு சொல்லி அவரோட அசிஸ்டன்ஸ் வந்து கூப்பிடுறாங்க. ரொம்ப சர்ப்ரைஸோட போய் பார்க்குறாரு. அந்த பேஷண்ட் வந்து அவ்வளோ இம்ப்ரூவ் ஆகிருக்காரு. ஆல்மோஸ்ட் வந்து நார்மல் ஆகிட்டாரு. ஃபிசிக்கலாக வந்து எல்லா ஆக்டிவிட்டீஸும் ரீகெயின் ஆகிடுச்சு. இருந்தாலும் அந்த டாக்டரால் வந்து அந்த ரெக்கவரியை நம்ப முடியல, ஏற்றுக்க முடியல. ஸோ ஒரு 2-3 வீக்ஸ் அவரை வச்சு அப்சர்வ் பண்ணி பார்த்துட்டு அவர் வந்து அந்த பேஷண்ட்டை டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு அனுப்பிடுறாரு. அதுக்கப்புறம் ஃபாலோஅப்ஸ், செக்அப்ஸ்லாம் பண்ணும்போது அவருக்கு டியூமர் எந்த விதத்துலையுமே வந்து க்ரோ ஆகலை. ஹி வாஸ் பர்ஃபெக்ட்லி ஆல் ரைட். அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு நாள் அவருக்கு கால் வருது, இந்த மாதிரி நீங்கள் சர்ஜரி பண்ணி அனுப்பின ஒரு பேஷண்ட் வந்து திரும்ப எமர்ஜென்சியில் வந்து சேர்ந்துருக்காரு. அவர் வந்து
ரொம்ப அக்ரெசிவான ஸ்டேட்ல இருக்காரு டாக்டர், நீங்களே வந்து பாருங்க, பிகாஸ் நீங்க தான் வந்து சர்ஜரி பண்ணியிருக்கீங்க லாஸ்ட் டைம் அப்படின்னு. அவர் போய் பார்க்குறாரு. பேஷண்ட் ரொம்ப வந்து வேர்ஸ்டான ஒரு கண்டிஷன்ல ரொம்ப காம்ப்ளிகேட்டடா வந்திருக்காரு. ஒரு 3 வீக்ஸ்க்குள்ள, ஜஸ்ட் 3 வாரத்துக்குள்ள இவர் சர்ஜரி பண்ணி ரிமூவ் பண்ண டியூமர் வந்து பல மடங்கு அதிகமா அவருக்கு வந்து ரெக்கர் ஆயிருக்கு. அண்ட் இவரால நம்ப முடியல. கம்ப்ளீட்லி பாடி ஃபுல்லா வந்து ஸ்ப்ரெட் ஆயிருக்கு. ஸோ அதனால அவங்களால வந்து சர்ஜரி எதுவும் பண்ண முடியல. ஸோ அதனால அந்த பேஷண்ட்டுக்கு வந்து ஹோப் கொடுக்க முடியல. ஃபியூ டேஸ்ல வந்து அந்த பேஷண்ட் வந்து இறந்தும் போயிடுறாரு. ஆனா இந்த பேஷண்ட்டை பத்தி பென் கார்சனால வந்து மறக்க முடியாததுனால அவர் வந்து ஏன் என் எதிர்பார்ப்பை மீறி அவர் வந்து போன தடவை ரெக்கவர் ஆகி குணமானாரு, இந்த தடவை ஏன் அவரால் ரெக்கவர் ஆக முடியல அப்படின்னு சொல்லி அவரோட டீம் கிட்ட டிஸ்கஸ் பண்ணி கம்ப்ளீட்டா வந்து அந்த பேஷண்ட்டோட என்விரான்மெண்ட்டை ஸ்டடி பண்ண சொல்றாரு. அப்போ அவங்க தெரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, ஃபர்ஸ்ட் டைம் சர்ஜரிக்கு வரும்போது அவரோட வந்து அவரோட கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்தாங்க. அவங்க 2 பேரும் ரொம்ப ஒரு அன்பான ரிலேஷன்ஷிப்ல இருந்தாங்க. ஸோ அந்த கேர்ள் வந்து ரெகுலராகவே அவரை விசிட் பண்ணி அவரோட சப்போர்ட் பண்ணா. அதனால அவரால் வந்து ஈஸியாக ரெக்கவர் ஆக முடிஞ்சுது. அவர் 2வது தடவை அட்மிட் ஆகிறதுக்கு 3 வாரத்துக்கு முன்னாடி அவங்க 2 பேருக்கும் ஒரு ப்ராப்ளம் வந்து அந்த பொண்ணு வந்து அவரை விட்டுட்டு போய் ஒரு 3 வாரத்துக்குள்ளவே அவருக்கு அந்த ப்ராப்ளம் அந்த அளவுக்கு திரும்ப வந்துருச்சு. ஸோ அவர் டாக்டர் பென் கார்சன் என்ன முடிவு பண்ணார் அப்படின்னா, ஓகே, அப்போ வந்து ஒரு சயின்ஸை தாண்டி, ஒரு மருத்துவத்தை தாண்டி, நம்ம பண்ற சர்ஜரி தாண்டி, நம்ம கொடுக்குற மருந்துகள் தாண்டி ஒரு மனிதனோட மனசு வாழணுங்கிற நீடு இருக்கும்போது, தன்னை சுற்றி அன்பான உறவுகள் இருக்கும்போது, எமோஷ்னலா வந்து தான் வாழ்க்கையில செய்ய வேண்டியதுக்கு ஏதோ ஒன்று இருக்கு அப்படிங்கிற கமிட்மெண்ட் இருந்தா, அவர் குணமாக மாட்டாருன்னு டாக்டர் நினைச்சாலும் அந்த பேஷண்டால குணமாயி நார்மல் ஆகி அவங்களால வந்து அவங்களோட வாழ்க்கையை கண்டினியூ பண்ண முடியுது. வாழறதுக்கு ஹோப்பா இருந்த அந்த காரணம் அவங்கள விட்டு போயிடுச்சுன்னா, எந்த காரணமுமே இல்லாம அந்த நோய் திரும்ப வருது. ஸோ அப்ப நோய் வரத்துக்கும் அது குணமாகறதுக்கும் நம்ம கொடுக்குற மருத்துவத்துக்கும் சம்பந்தமே இல்லை அப்படிங்கிறத அவர் முடிவு பண்ணாரு. ஸோ அதுக்கப்புறம் அவரோட கேசஸ் எல்லாம் அவர் ரொம்ப ஸ்பிரிச்சுவலா பார்க்க ஆரம்பிச்சாரு. பென் கார்சன் வந்து டாப் மோஸ்ட் நியூரோ சர்ஜன் இன் த வேர்ல்ட். 2016ல அவர் வந்து ட்ரம்ப்போட பார்ட்டியிலிருந்து ஒபாமாக்கு ஆப்போசிட்டாக வந்து யூஎஸ் பிரசிடென்ஷியல் எலெக்ஷனில் வந்து காம்படிட் பண்ணார். முதலில் ஒட்டி பிறந்த இரட்டை பிறவிகள் அந்த குழந்தைகளை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக சர்ஜரி பண்ணி வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் செப்பரேஷன் பண்ணவர். இவர் வந்து ஜான் ஹாப்கின்ஸில் வந்து ஹெட் ஆஃப் நியூரோ டிபார்ட்மெண்ட்டாக கிட்டத்தட்ட 30ஸ்லேயே வந்து 37 இயர்ஸ்லேயே வந்து அவர் அவ்வளோ பெரிய ஒரு டாப் பொசிஷனுக்கு போனார். இவர் வந்து கிஃப்டட் ஹேண்ட்ஸ், திங்க் பிக், த பிக் பிக்சர், டேக் த ரிஸ்க்னு பல புத்தகங்கள் எழுதியிருக்காரு. இது எல்லாத்துலேயுமே காமனாக அவர் சொல்ல வந்த ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு மனிதனோட மனசு, மைண்ட் தான் ரொம்ப பவர்ஃபுல். அதை வந்து ஒருத்தர் சரியா எண்ணமே வாழ்வுன்னு சொல்ற மாதிரி கரெக்டான ஒரு டியூன்குள்ள வச்சிருந்தா இந்த உலகத்துல எதை வேணா அவங்க அச்சீவ் பண்ண முடியும். அதுல ஆரோக்கியம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்மாலஸ்ட் பார்ட். ஸோ நீங்க வந்து ஒரு $100 மில்லியன் வேணும் என் பேங்க் அக்கௌண்ட்ல அப்படின்னு முடிவு பண்ணிட்டு உங்க மனசை ஒருநிலைப்படுத்திட்டீங்க அப்படின்னா இந்த பிரபஞ்சம் எங்க இருந்தாலும் கொண்டு வந்து அது உங்ககிட்ட சேர்க்கும். அப்படிங்கிறது தான் நம்ம மைண்டை வந்து டியூன் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற ஒரு பவர்ஃபுல்லான விஷயம். நான் ஏன் உங்களுக்கு இந்த ஸ்டோரி ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சேன்னா, நம்ம வந்து மனசு மட்டுமே வந்து மலர் மருத்துவத்துல ட்ரீட் பண்றோம். நம்ம வந்து உடலை ட்ரீட் பண்ணவே இல்லை. அப்ப எப்படி அந்த உடம்பு குணமாகுது அப்படின்னா, இந்த கதையில ஏற்பட்ட மாதிரி தான். ஒருத்தருக்கு வந்து ஒரு அன்பான ஒரு துணைவி, ஒரு தோழி, ஒரு காதலி கூட இருக்கும்போது எப்படி ஒரு பிரைன் டியூமர்ல இருந்து ஒருத்தரால ரெக்கவர் ஆக முடியுதோ, அந்த மாதிரி இந்த மருந்து வந்து நமக்குள்ள ஒரு எனர்ஜியை, ஒரு சக்தியை, ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி தைரியம் இல்லாத இடத்துல தைரியத்தையும், நம்பிக்கை இல்லாத இடத்துல ஒரு நம்பிக்கையும், இதுக்கப்புறம் என் வாழ்க்கையில எதுவுமே பாசிட்டிவா நடக்காதுங்கிற அந்த எண்ணத்தையும் மாற்றத்துக்கு நமக்கு வந்து உதவி பண்ணுது. ஸோ மலர் மருத்துவத்துல நம்ம வந்து மைண்டை மட்டும் ட்ரீட்மெண்ட் பண்ணாலே போதும், அந்த உடம்புல எந்த வியாதி இருந்தாலும் அது குணமாயிடும். ஸோ மொத்தமா நமக்கு 39 மலர் மருந்துகள் இருக்கு. இந்த மலர் மருந்துகள்ல ஒவ்வொரு மருந்துக்கும் ஒரு தன்மை உண்டு. ஸோ மைண்ட்ஃபுல்னஸ் அப்படின்னு சொல்றோம். நம்ம வந்து நம்ம எந்த க்ஷணத்துல வாழறோமோ அந்த ப்ரெசன்ஸ்ல மட்டும் இருக்கணும். கடந்த காலத்துக்கும் போகாம, எதிர்காலத்தை பத்தியும் சிந்திக்காம நம்ம நிகழ்காலத்துல வாழணும். அப்போ நம்ம ஒரு மெடிடேட்டிவ் ஸ்டேட்ல இருக்கணும், ஒரு தியானத்துல இருக்கணும், நம்மளை சுத்தி என்ன நடக்குதுங்கிற ஒரு விழிப்புணர்வோட நம்ம இருக்கணும். ஆனா இதெல்லாம் நமக்கு சாதாரணமா முடியல அப்படின்னா
நம்ம மலர் மருந்துகள் எடுத்துக்கும் போது நம்மள ஆட்டோமேட்டிக்கா அது ஒரு தியான நிலைக்கு கொண்டு போகுது. கண்ணை மூடி நீங்க மூச்சு பயிற்சி செய்யும் போது, சின்ன சின்ன மூச்சு பயிற்சிகள் செய்யும் போது கூட உங்க மனசுக்குள்ள அந்த ஒரு ஈஸியான ஒரு ஒருங்கிணைக்க முடிஞ்ச, உங்களோட சக்கராஸ அலைன் பண்ண முடிஞ்ச, உங்களோட அந்த அந்த சனத்துல உங்களால ரிலாக்ஸ் பண்ண முடியிற ஒரு உணர்வை வந்து உங்களுக்கு இன்ஸ்டன்ட்டா ஏற்படுத்துது. அதனால இந்த மாதிரியான மைண்ட்ஃபுல் ஆக்டிவிட்டி, நீங்க ஒரு உணவு சாப்பிடும்போது அந்த உணவை வந்து சுவைச்சு ரசிச்சு சாப்பிடுறது, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் நம்ம ரொம்ப கரெக்டாக ஃபோக்கஸ்டாக நம்ம வாழ்க்கையில் இருக்கிற ரொம்ப ரொம்ப லிமிட்டடான இந்த டைம்குள்ள நம்ம செய்கிற ஒவ்வொரு நாளுமே காலையில் எழுந்திரிக்கிறதுலேருந்து நைட் தூங்குற வரைக்கும் நம்ம செய்யக்கூடிய அத்தனை ஆக்டிவிட்டியுமே நம்ம வந்து சிறப்பான முறையில் அந்த மொமெண்ட்ல இருந்து நம்ம செய்ய முடியுது. நான் எப்போவுமே நைட்டில் வந்து கிராட்டிடியூட் ஜேர்னல் எழுதுறத வந்து என்னோட எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே அட்வைஸ் பண்ணுவேன். நைட்டில் உங்ககிட்ட இருக்கிற 3 விஷயங்களுக்கு நன்றி சொல்லி நீங்கள் எழுத ஆரம்பிச்சிங்க அப்படின்னாலே இந்த பிரபஞ்சம் இன்னும் நம்ம நன்றி சொல்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகளை நமக்கு கொடுக்கும் அப்படிங்கிறது தான் வந்து கிராட்டிடியூட் ஜேர்னலோட கான்செப்ட். ஸோ இப்போ நான் வந்து ஒரு சின்ன சைக்கலாஜிக்கல் எக்ஸசைஸ் உங்களுக்கு செய்ய போகிறேன். எல்லாருமே கண்ணை மூடிக்கோங்க. டேக் ஒன், ஏதாவது ஒரு சம்பவம் இல்லை ஏதாவது ஒரு நிகழ்வு உங்களை பாதிச்சு நீங்கள் கோவப்படுற, நீங்கள் வந்து மறக்கணும்னு நினைக்கிற ஏதாவது ஒரு சம்பவத்தையோ இல்லை ஒரு நபரையோ, இப்போ ரீசெண்டாக உங்கள் வாழ்க்கையில் நடந்ததையோ இல்லை ரொம்ப நாள் முன்னாடி நடந்து இன்னும் உங்களால் வெளியில் வர முடியாத ஒரு விஷயத்தை வந்து ஞாபகப்படுத்திக்கோங்க. எல்லாருக்குமே அந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் கிடைச்சிருச்சா? ஓகே ஓகே, உங்களோட பேப்பர் பென்ல நோட் பண்ணிடுங்க அது என்ன இன்சிடென்ட் அப்படிங்கிறத நோட் பண்ணிட்டு நல்ல கம்ஃபர்டபுளான போஸ்டர்ல எல்லாருமே கேமராஸ் ஆன் பண்ணிக்கோங்க. நான் உங்களை அப்சர்வ் பண்ணணும். ஓகே, நீங்க கேமரால தெரியற மாதிரி கேமரா செட் பண்ணிக்கோங்க. வெரி குட். ஸோ கம்ஃபர்டபுளான ஒரு சேர்ல சிட் கம்ஃபர்டபுளி, க்ளோஸ் யுவர் ஐஸ் and take a deep breath. Inhale, hold, and exhale, hold. Relax your shoulders, relax your facial muscle, feel the surface beneath you. Sit comfortably. இப்போ நீங்க ஒரு ரூம் கற்பனை பண்ண போறீங்க. அந்த ரூமோட கதவுக்கு வெளியில நீங்க நிக்கிறீங்க. கதவை திறந்து அந்த ரூம் உள்ள நீங்க போகும்போது அந்த ரூமோட ஒரு கார்னர்ல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி, உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கலர்ல ஒரு அழகான சோஃபா இருக்கு. நீங்க போய் அந்த சோஃபால உட்காருறீங்க. அந்த சோஃபாவை தொட்டு பார்க்குறீங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வெல்வெட்டான ஒரு ஸ்ட்ரக்சர்ல ரொம்ப சாஃப்டா நீங்க உட்கார்ந்துருக்கிற சோஃபா உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு. நீங்க பார்க்கும்போது அந்த ரூம்ல இடையில ஒரு கண்ணாடி சுவர், கிளாஸ் வால் இருக்கு. அந்த ரூமோட அந்த கடைசியில ஒரு பெரிய டிவி ஸ்கிரீன் இருக்கு. நீங்க உட்கார்ந்துருக்கிற இடத்தோட ரைட் சைட்ல ஒரு டிவி ரிமோட் இருக்கு. அந்த ரிமோட்ல 5 பட்டன்ஸ் இருக்கு. ஒரு ஆர்வத்துல அந்த ரிமோட்டை நீங்க எடுத்து ஆன் பண்றீங்க. டிவி ஆன் ஆகுது. உங்க வாழ்க்கையில நீங்க தேவைப்படல அப்படின்னு நினைக்கிற அந்த சம்பவம் அந்த டிவியில பிளே ஆகுது. அந்த சம்பவம் நடக்கும்போது எந்த அளவுக்கு உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷா இருந்ததோ அதே அளவுக்கு அந்த டிவியில தெரிகிற விஷயம் அவ்வளோ பளிச்சுன்னு அந்த கலரோட, நீங்க அந்த சம்பவம் நடக்கும்போது என்ன ட்ரெஸ் போட்டிருந்தீங்க, அந்த இடம் எப்படி, அந்த சூழ்நிலை எப்படி இருந்தது, அந்த இடம் எப்படி ஸ்மெல் ஆச்சு, அது மொத்தமும் அந்த டிவியில உங்களால பார்க்க முடியுது.
சம்பந்தப்பட்ட நபர்கள், சம்பந்தப்பட்ட நிகழ்வு, உங்க மேல தவறு இல்ல. ஆனா உங்கள மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்காங்க. உங்கள ஹர்ட் பண்ணியிருக்காங்க. நீங்க எந்த ஒரு விஷயத்த ப்ரொஜெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, அத முழுமையா ப்ரொஜெக்ட் பண்ணி, அந்த பெரிய டிவி ஸ்க்ரீன் முழுக்க அந்த விஷயம் தெரியுது. அந்த விஷயத்த நீங்க பார்க்குறீங்க. ஃபீல் த மொமெண்ட், ஃபீல் த எமோஷன். அன்னைக்கு என்ன உணர்ந்தீங்களோ அந்த உணர்வை திரும்ப கொண்டு வாங்க. Take a deep breath. இப்போ அந்த ரிமோட்ல இருக்கிற செகண்ட் பட்டனை ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறீங்க. நீங்க செகண்ட் பட்டனை பிரஸ் பண்ண அடுத்த க்ஷணத்துல நீங்க பார்த்துட்டு இருந்த அந்த விஷுவல் கலரெல்லாம் இழந்து பிளாக் அண்ட் ஒயிட்டா, ரொம்ப பிளர்ரியா, உங்களால சரியா பார்க்க முடியாத அளவுக்கு சிக்னல் கொஞ்சம் பாதி இழந்து, கொஞ்சம் விட்டு விட்டு, ரொம்ப சரியா உங்களால வந்து அந்த சம்பவத்தை பார்க்க முடியல. அப்படியே அந்த சம்பவம் உங்களுக்கு முன்னாடி ஃபேட் ஆகுது. அந்த விஷயத்த சரியா உங்களால பார்க்க முடியல, உணர முடியல. அங்க நடந்த சம்பவங்கள் எதுவுமே, அந்த சவுண்ட், அந்த வார்த்தைகள் எதுவுமே உங்க காதுல சரியா விழல. அந்த சிக்னல் கொஞ்சம் கொஞ்சமா லாஸ்ட் ஆகுது. அந்த கலர்ஸ் எல்லாம் ஃபேட் ஆகுது. நீங்க அதை பார்க்க முயற்சி பண்றீங்க. ஆனா உங்களால சரியா அதை பார்க்க முடியல. இப்போ ரிமோட்ல இருக்க தேர்ட் பட்டனை நீங்க பிரஸ் பண்றீங்க. அதை பிரஸ் பண்ண உடனே உங்களோட கம்ப்ளீட் ஸ்கிரீன் பிளாங்க் ஆயிடுச்சு. அதுல எதுவுமே இல்லை. உங்களுக்கு எதையுமே அதால காமிக்க முடியல. கம்ப்ளீட்லி லாஸ்ட் சிக்னல். இப்போ நீங்க ரிமோட்ல இருக்கிற ஃபைனல் பட்டனை பிரஸ் பண்ண உடனே அந்த டிவி பல ஆயிரம் துண்டுகளா, துகள்களா, ஸ்கேட்டரா உடைஞ்சு உங்க கண்ணு முன்னாடியே அப்படியே மறைஞ்சு அந்த இடத்துல ஒண்ணுமே இல்லாம டிஸப்பியர் ஆயிடுது. உங்களுக்கும் அந்த டிவிக்கும் இடையில இருந்த அந்த கண்ணாடி சுவரும் பல ஆயிரம் துண்டுகளா உடைஞ்சு உங்க ரூம்ல இருந்த கம்ப்ளீட் இருள் எல்லாம் ஒரு ஒளியா மாறி உங்களை சுற்றி ஒரு கோல்டன் கலர் ஒளி ஆறா வந்து ஃபில் ஆகி அந்த ரூம் ஒரு அற்புதமான டிவைன் எனர்ஜியால ஃபில் அப் ஆகுது. உங்க மனசு, உடம்பு, மூளை எல்லாம் முழுக்க ஃப்ரெஷ்ஷா, ரொம்ப பாசிட்டிவா ஃபீல் பண்றீங்க. ரொம்ப ஹாப்பியா அந்த ரூம்ல இருந்து எழுந்து அந்த கதவை திறந்து உங்களோட ஸ்மைலிங் ஃபேஸை நீங்களே பாக்குறீங்க. நீங்க ரொம்ப ஹாப்பியஸ்ட் மொமெண்ட்ல இருக்கீங்க. இந்த ப்ராக்டிஸ் ஒன்ஸ் இனிஷியேட் ஆனதுக்கு அப்புறம் எத்தனை முறை தேவைப்பட்டாலும் நீங்க தொடர்ந்து, தேவைப்பட்டா எவ்ரி டே கூட இந்த ப்ராக்டிஸை நீங்க கண்டினியூ பண்ணலாம். வேற வேற விஷயங்களை எடுத்து நீங்க இதே மாதிரி ஃபார்மேட்ல உங்க மைண்ட்ல இருந்து நீங்க எரேஸ் பண்ணலாம். Now take a deep breath. Feel the surface beneath you. உங்க கை விரல்களையும் கால் விரல்களையும் லேசா அசைச்சு பாருங்க. Once you feel normal, நீங்க கண்ணை திறந்து பேசலாம். How you felt? மேம் பாலசேகரா மேம். Yes ma'am. Tell me ma'am. எனக்கு பாத்தீங்கன்னாக்கா நான் அதை யோசிச்சுட்டே போகும்போது பாத்தீங்கன்னா நான் சோஃபா ஆனா வெல்வெட் அப்படிங்கிறது வந்து நீங்க சொல்றதுக்கு முன்னாடியே நான் அந்த மாதிரி வெல்வெட் சோஃபா தான் கற்பனை பண்ணீங்களா? சோஃபா ப்ளூ கலர்னு யோசிச்சேன் நானு. நீங்க கலர் மட்டும் சொல்லல, ஆனா அந்த சர்ஃபேஸ் அதை பத்தி சொன்னீங்க. உள்ள போனதுக்கு அப்புறம் அதை யோசிக்கும் போது பாத்தீங்கன்னாக்க நான் உட்கார்ந்து சேர் இருக்கு இல்லைங்களா, அது நான் வந்து மூவ் ஆகுற மாதிரி எனக்கு தோணுச்சு. உண்மையாலுமே நான் ஃபீல் பண்ண மாதிரி இருந்துச்சு.
வெரி குட். நீங்க ரியலாவே சோஃபால உட்கார்ந்திருந்த மாதிரி ஃபீல் பண்ணீங்க. சோஃபால அதாவது நான் மூவ் ஆகுறேன், ஐ அண்டர்ஸ்டாண்ட். இப்ப ரொட்டேட் நீங்க ஆகுறேன். சேர்ல உட்கார்ந்திருக்கீங்க. பட் நீங்க சோஃபால இருக்க மாதிரி உணர்ந்தீங்க. உணர்றேன். ஆனா ரொட்டேட் ஆகுற மாதிரி இருக்கு. ஓகே. எப்படி நான் இங்க ஃபீல் இல்ல. மனசு எப்படி ஃபீல் பண்ணீங்க? நீங்க எடுத்த அந்த சம்பவத்தோட இன்டென்சிட்டி எப்படி இருக்கு இப்போ? இப்போ பாத்தீங்கன்னா மேடம், நான் நினைச்ச நான் நல்லா ஆகணும்னு நினைக்கிறேன். ஆனா நான் அந்த யோசிச்ச அந்த விஷயம் பாத்தீங்கன்னா என்னை விட்டு போக மாட்டேங்குது. என்னால ஃபுல்லா அது டேக்ஸ் டைம். இன்னைக்கு இப்போ நீங்க எடுத்திருக்கீங்க, ஒரு பெர்சன்டேஜ் உங்களுக்கு குறைஞ்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு 100% நீங்க அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தீங்க. இந்த இந்த ட்ரை பண்ணதுக்கு அப்புறம் இப்போ ஒரு 70% கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. 30 தான் போயிருக்கு. எனக்கு வந்து 70 இன்னும் மிச்சம் இருக்குன்னா இந்த பிராக்டிஸை கண்டினியூ பண்ணுங்க. 7 நாளைக்கு பண்ணுங்க, 10 நாளைக்கு பண்ணுங்க, 11 நாளைக்கு பண்ணுங்க. ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் அது 0 ஆயிடும். எவ்வளோ ஸ்ட்ராங் இன்டென்ஸ் சம்பவம் நடந்திருந்தாலுமே நீங்க அதுல இருந்து வெளியில வந்துடலாம். இது ஜஸ்ட் இனிஷியேஷன் தான். ஃபர்ஸ்ட் டைம் நீங்க இப்ப என் கூட செய்திருக்கீங்க இல்லையா? இப்போ நான் இல்லாம நீங்க தனியாவே அதை பண்ணலாம். உங்களால கண்டினியூஸா உங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு ஆடியோ இன்ஸ்ட்ரக்ஷன் இருந்தா பெட்டரா இருக்கும் அப்படின்னா நான் என்னோட ஆடியோ ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு அனுப்புறேன். அதை நீங்க ப்ளே பண்ணி வச்சுட்டு கண்ணை மூடி திரும்ப இந்த ப்ராக்டிஸை டெய்லி கண்டினியூ பண்ணுங்க. ஏன்னா இது வந்து ரிஃப்ளெக்ஷன் ப்ராக்டிஸ். இப்போ ஒரு உதாரணமா ஏதோ ஒரு சின்ன பிரச்சனைன்னு வச்சுக்கோங்களேன். யாரோ ஒருத்தர் சின்னதா உங்ககிட்ட ஒரு சாரி சொல்லணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணீங்க, அவங்க சொல்லாம போயிட்டாங்க அப்படின்னா இது ஒரே நாள்ல நமக்கு எரேஸ் ஆயிடும். இப்போ ஒரு பெரிய ஒரு பிரச்சனை லைக் ரொம்ப வருஷமா நீங்க அதை கேரி பண்றீங்க மனசுல அப்படின்னா ஒரே நாள் அதுக்கு பத்தாது இல்லையா? ஸோ கொஞ்சம் ரிப்பீட்டேட்டிவா பண்ணணும், அவ்வளவுதான். ஸோ இது என்னன்னா நம்ம மலர் மருந்துகள் கொடுக்கறதுக்கு முன்னாடி மைண்டோட பவரை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும்போது நம்மள டயக்னோஸ் பண்ணி ட்ரீட்மெண்ட் கொடுக்குற கான்ஃபிடன்ஸ் உங்களுக்கு வரும். அதுக்கான ப்ராக்டிஸ். இப்போ நீங்க நான் உங்ககிட்ட வந்து மேம் இந்த மருந்து உங்களுக்கு தேவையா அப்படின்னு எழுத சொல்றேன்ல, அதை சிந்திக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு ஸ்பேஸ் வேணும். அந்த ஸ்பேஸ் வந்து இப்போ இந்த ப்ராக்டிஸ்ல கிரியேட் ஆயிருக்கும். அது ஈவன் 30% இருந்தாலும் 10% இருந்தாலும் போதுமானது. பட் நீங்க எல்லாருமே அந்த ஜேர்னி கம்ப்ளீட் ஆகும்போது 90 days கம்ப்ளீட் ஆகும்போது ஒரு கிளீன் ஸ்லேட்டா மாறி ஒரு புது ஐடென்டிட்டியோட தான் நீங்க இந்த கோர்ஸ் கம்ப்ளீஷன் சர்டிபிகேட் வாங்குவீங்க. அதனால டோன்ட் வரி. எவ்வளோ பெரிய பிரச்சனையா இருந்தாலும் அது சரியாயிடும். ஓகே, ஆல் தி பெஸ்ட், ஆல் தி பெஸ்ட். ஓகே. எஸ் சார், சொல்லுங்க சார். மேடம், நீங்க அந்த இன்சிடென்ட் அந்த சொல்லும் போதே எனக்கு அந்த டோரை திறக்கும் போது ப்ளூ கலர் வால் தான் எனக்கு தெரிஞ்சது. ப்ளூ கலர் வால், அதுக்கப்புறம் ஒரு புத்தாவோட போட்டோ இருக்கிற மாதிரி எனக்கு நீங்க அதெல்லாம் உங்க ரூம்ல கற்பனை பண்ணிக்கிட்டீங்க. வெரி குட். எனக்கு அது இருக்கணும்ட்டு கற்பனை பண்ணிட்டேன். சோஃபா வந்து நல்ல வெல்வெட்டா, நான் நீங்க சொல்றதுக்கு முன்னாடியே வெல்வெட் வித் ப்ரௌன் கலர் சோஃபா. ஓகே. முன்னாடி டிவி இருக்கணும். நான் எனக்கு சோ அப்ப நம்ம எல்லாருக்குமே வெல்வெட் சோஃபா பிடிக்குது. முன்னாடி பெரிய பிக் ஸ்கிரீன்ல டிவி இருக்கிற மாதிரி இமேஜின் பண்ணிட்டேன். அந்த வால், நீங்க கண்ணாடி வாலை நீங்க சொல்லும் போது தான் இமேஜின் பண்ணேன். பட் ஆனா அந்த ரூம் வந்து ஒரு இன்யான் லோகோ எல்லாம் போட்டு இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் அந்த ரூம் என்டர் ஆகும்போது எனக்கு இருந்தது. பட் ஆனா ஒரு அந்த இன்சிடென்ட் மறக்க முடியாத இன்சிடென்ட் நினைக்கும் போது தான் கண்ணில் தண்ணி வருது எனக்கு. அது ஆக்சுவலா ஏன் அவ்வளோ ப்ரொஜெக்ட் பண்றோம்னா அது உங்களுக்குள்ள எவ்வளோ ஆழமா இருக்குங்கிறத நீங்க உணர்ந்தீங்கன்னா தான் உங்களால எரேஸ் பண்ண முடியும். நீங்க என்ன பண்ணுங்க, அடுத்தடுத்த பிராக்டிஸ் பண்ணும்போது அத ப்ரொஜெக்ட் பண்றீங்க இல்லையா, ப்ரொஜெக்ட் பண்ணி அது மறையிற அளவுக்கு அந்த டைமிங் வந்து நீங்க எக்ஸ்ட்ராவா கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் டைம் பிராக்டிஸ் அப்படிங்கிறதுனால நம்ம ரொம்ப நேரம் உங்களை டிரான்ஸ்ல வந்து ஸ்டே பண்ண விடாம குயிக்கா வெளியில கூட்டிட்டு வந்துட்டோம். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் நீங்க வந்து உங்களுக்கு ஹிப்னோ மாதிரி அந்த ட்ரைனிங் இருக்கும் அப்படிங்கிறதுனால. ஸோ நீங்க என்ன பண்ணணும், அந்த இன்டென்சிட்டி ஆஃப் த இன்சிடென்ட் அதிகமா நீங்க ப்ரொஜெக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்க ஸ்கிரீன் முழுமையா ஒயிட்டா மாறுற வரைக்கும் நீங்க டைம் கொடுக்கணும். ஓகே மேம். நீங்க செஷன் முடிச்ச உடனே இமீடியட்டா இந்த பிராக்டிஸ் ரிப்பீட் பண்ணுங்க. இன்னைக்கு நைட் தூங்க போறதுக்குள்ள பண்ணுங்க. as many times இத திரும்ப திரும்ப பண்ணிக்கிட்டே இருங்க. ஓகேவா? ஓகே மேடம். அதுக்கப்புறம் நீங்க அந்த இது பிளர் ஆகணும் அதெல்லாம் சொன்னீங்கல்ல, அத பண்ணிட்டு இப்ப நான் இருக்கும்போது எனக்கு நான் ஹாப்பியா இருக்கிற அந்த சீன் தான் எனக்கு விஷுவலைசேஷனா வருது. நான் உட்கார்ந்து என்னை நானே பாக்குறது அப்படிங்கறது அந்த விஷுவலைசேஷன் தான் எனக்கு வருது. வெரி குட், வெரி குட். ஆல் தி பெஸ்ட் சார். Thank you மேம். Aruna ma'am, you want to share? Ma'am, நீங்க unmute பண்ணணும்னு நினைக்கிறேன். மியூட்ல இருக்கீங்க. Yes ma'am, yes ma'am. Yes.
நீங்க சொன்ன மாரி அந்த செட்டப்லயே ரூம் இருக்கறனால எனக்கு அத இமேஜின் பண்றது ஒண்ணும் கஷ்டமா இல்ல. நான் என்னோட வீட்ல அந்த ரூம்குள்ள போற மாரி, அந்த மாரி இமேஜின் பண்ணிக்கிட்டேன். அந்த இன்சிடென்ட்ட நெனைக்கும்போது அப்படிதான் எனக்கு என்ன சொல்றது? பெருசாவே அந்த இன்சிடென்ட்ட மறக்கணும்னே மைண்டுக்குள்ள வச்சுக்கிட்டே இருக்கிறதுனால, பெருசா பாதிப்பு அப்படின்னு சொல்ல அ பெருசா பாதிப்பு இல்ல. அதான் எப்படி சொல்றதுன்னு தெரியல. ஆனா இருக்குது உள்ள. ஆனா பெருசா பாதிப்பு இருந்த மாரி தெரியல. இது எப்படி தெரியுமா அ மேம்? இப்போ வந்து ஆ நம்ம பழகிட்டோம். இப்போ இது வந்து எனக்கு கொஞ்ச நேரம் இப்படி வச்சுட்டே இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், ப்ராப்ளம் இல்ல. பட் வருஷக்கணக்கா இந்த பாட்டில நான் குடிச்சிட்டே இருக்கேன்னு ம். வச்சுக்கோங்களேன், எனக்கு இது சேமா. ப்ராப்ளம். இது பர்டன். ஏன்னா இந்த கையில இருந்து இத இறக்கி வச்சாதான் நான் இந்த கைய வேற விஷயத்துக்கு பயன்படுத்த முடியும். நம்ம எல்லாருமே ஹீலர்ஸ். நம்ம எல்லாருக்குள்ளயுமே ஒரு இன்னர் சைல்டு இருக்கு. உலகத்துல இருக்க எல்லாருக்குள்ளயுமே இன்னர் சைல்டு இருக்கு. ஆஸ் அ ஹீலரா நம்ம இன்னர் சைல்ட நம்ம ஹீல் பண்ணா மட்டும்தான் அந்த முழுமையான லைட்ட நம்ம உள்வாங்கி அந்த லைட் மூலமா மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும். நாட் ஒன்லி ஹீலர்ஸ், அம்மாக்களா இருக்கணும், ஒரு ஒய்ஃப், டாட்டர், ஒரு ஆஃபீஸ்ல ஒரு ஜாப், இப்படி எந்த ரோல் நம்ம ப்ளே பண்ணாலுமே நம்ம இன்டர்னலி ஹீல் ஆகுறது ரொம்ப 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 முக்கியம். இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான். நம்ம நினைக்கிறோம் நம்ம நிறைய விஷயங்களை கடந்து வந்துட்டதா, ஒரு விஷயத்த மறந்துட்டதா. பட் இப்போ ஒரு சம்பவத்தை நான் நினைச்சுக்கோங்கன்னு சொல்லும் போது உங்களால வந்து ஒரு சம்பவத்தையோ இல்ல 2 3 விஷயத்தையோ ரீகலெக்ட் பண்ண முடியுதுன்னா நம்ம அன்ரிசால்வ்டா ஒரு க்ளோஷர் கொடுக்காம ஒரு விஷயத்த முடிக்காம பல விஷயங்களை பெண்டிங்கா வச்சிருக்கோம். இதெல்லாம் தான் நம்ம ஸ்பேஸை ஆக்கிபை பண்ணுது. இதெல்லாம் தான் நமக்கு வர நோய்களுக்கு காரணம். இதெல்லாம் தான் நம்மள அன்னெசரியா டவுன் ஆக்குது. ஸோ நம்ம ஹார்ட் சக்கரா மேல தட் இஸ் த மோஸ்ட் இன்னர் செல்ஃப் பார்ட் ஆஃப் அவர் பாடி. அங்க கை வச்சு மென்டலி கண்ணை மூடி சே ஐ ரிலீஸ் தட் நோ லாங்கர் சர்வ்ஸ் மீ. எனக்கு தேவைப்படாத அத்தனை விஷயத்தையும் நான் ரிலீஸ் பண்றேன். ஐ ரிலீஸ் ஆல் தட் நோ லாங்கர் சர்வ்ஸ் மீ. ரிப்பீட் பண்ணுங்க. ஐ ரிசீவ் all that no longer serves me. I receive all that no longer serves me. I am whole and complete. I am the favorite child of the universe. I am healed. I'm healthy. I love myself. Today I choose me. Everything in my life is happening for my highest good. All is well, all is well, all is well. எப்பவுமே ஒரு ட்ராமாட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நமக்கு வெளியில வரும்போது நம்ம உள்ளுக்குள்ள ரொம்ப நாளா அதை சப்ரஸ் பண்ணி வச்சுக்கும் போது சூப்பர்ஃபிஷியல் லெவலுக்கு வரும்போது யூ வில் ஃபீல் ஹெவி. இட் இஸ் வெரி வெரி நார்மல். அதுக்கப்புறம் தான் அதை நம்ம வந்து ஹீல் பண்ண முடியும், ரெக்டிஃபை பண்ண முடியும். சப்ரஸ்ட் எமோஷன்ஸ் தான் வந்து நமக்கு நோய்களாக மாறுது அப்படின் போது இனிமேல் எதையுமே சப்ரஸ் பண்ணாமல் எல்லாத்தையுமே ஹீல் பண்ணிக்கிறதுக்கான வே தான் நம்ம ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். நீங்கள் எல்லாருமே உங்களோட நோட் அண்ட் பென் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி உங்களுக்கு வந்து எந்த ரூம் பிடிச்சிருக்கோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஃபார்மேட்டில் நீங்கள் ஒரு ரூம் கிரியேட் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் கிரியேட் பண்ணி வச்சுக்கிற அந்த ரூமை ரிப்பீட்டடாக இந்த ப்ராக்டிஸ்க்கு வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நியூரோபிளாஸ்டிசிட்டி பற்றி நம்ம லாஸ்ட் கிளாஸ்லேயே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்த்தோம். எப்படி நம்ம ஒரு விஷயத்த வந்து திரும்ப திரும்ப பண்ணுறது மூலமாக நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு. ஓகே, ஸோ மலர் மருந்துகள்ல மொத்தமா வந்து 39 மருந்துகள் நமக்கு எட்வர்ட் பேட்ச் கொடுத்திருக்காரு.
ஆடியபிளா இருக்கா எல்லாருக்கும் நம்ம பேசுறது? எஸ் மேடம், எஸ் மேடம். ஓகே ஓகே ஓகே. இது வந்து ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல அவர் லிஸ்ட் பண்ணியிருக்காரு. ஸோ முதல் ஃப்ளவரபடியோட நேம் வந்து அக்ரிமணி. ஆக்ரிமணி அப்படிங்கறத நீங்க உங்க நோட்புக்ல எழுதிடுங்க. AGRIMONY அக்ரிமணி. தமிழ்ல நம்ம அதை அக்ரிமோனி அப்படின்னு சொல்றோம். இந்த மருந்து எவ்வளோ வலி இருந்தாலும், பிரச்சனை இருந்தாலும், உள்ளுக்குள்ள வந்து அவங்களுக்கு டார்ச்சர் இருந்தாலும் அதை வெளியில காட்டாம ஒரு சிரிச்ச முகத்தோட அதை அதை வந்து வெளிக்காட்டாமல் தான் நார்மலா இருக்கிறதா ஒருத்தர் பிஹேவ் பண்றாங்க அப்படின்னா அது வந்து அக்ரிமணியோட நேச்சர். பொதுவா நம்ம வீட்டுல வந்து அம்மாக்கள் வந்து அந்த மாதிரி தனக்கு ஒரு பிரச்சனை இருந்தா, நோய் இருந்தா அதை வெளிப்படுத்தாம சப்ரஸ் பண்ணிக்கிட்டு அவங்க சிரிச்சுக்கிட்டே அவங்க வேலையை செய்வாங்க. அந்த மாதிரி ஒரு கேரக்டர் நம்ம பார்த்துருப்போம் ரிப்பீட்டேட்டிவா. அந்த மாதிரி ஒரு கேரக்டருக்கு இன் ஃபியூச்சர் ஒரு லிவர் சிரோசிஸ் இல்லை ஒரு ஃபேட்டி லிவர் கேன்சர், இந்த மாதிரி அவங்க எமோஷன்ஸை வெளிப்படுத்தாமையே இருந்ததுனால ஏற்படுற எல்லா வியாதிகளுக்குமே இந்த அக்ரிமணி நமக்கு பயன்படும். அக்ரிமணி மெடிசின்ஸ்ல ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு? மேடம், இது மெயினா வந்து இன்னர், இப்ப வந்து வெளியே உள்ள கவலையை வச்சுக்கிட்டு வெளியே சிரிச்ச மாதிரி ஆமா, எக்ஸாக்ட்லி. உள்ள கவலையை வச்சுக்கிட்டு அதை வெளியில சொல்லாம ஒரு சிரிச்ச முகத்தோட அவங்க வாழ்க்கையை அவங்க ஃபேஸ் பண்றாங்க அப்படின்னா அவங்க அக்ரிமணி. இப்போ உங்ககிட்ட ஒரு பேஷண்ட் வராங்க, அவங்களுக்கு உடம்புல வந்து மிக மோசமான நோய் இருக்கு, வலி இருக்கு, அண்ட் பெரிய பெரிய ஆபரேஷன் பண்ணிருக்காங்க. அவங்க வாழ்க்கையில அவங்க சொல்ற சம்பவங்கள்லாம் வந்து நீங்க அதிர்ச்சி ஆகிற அளவுக்கு இருக்கு. ஆனா அது சிரிச்சுக்கிட்டே சாதாரணமா சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து அக்ரிமணி கேரக்டர். ஓகே மேடம். அப்படி இருக்கிறது பிளஸ்ஸா மைனஸா நீங்க நினைக்கிறீங்க? அப்படி இருக்கிறது மைனஸ் தானே சார். என்ன எமோஷன் இருக்கோ அதை வெளியில காட்டுறது தானே நேச்சுரல். அதை மறைச்சி மாத்தும் போது அது ஒரு நோயா தானே மாறுது. ஓகே மேடம். பட் வந்து ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப எங்க டேடி வந்து ரொம்ப டிசீஸ்டு தான். ஆனா வெளியில வந்து நோய் வந்துருச்சுன்னு அதை காட்ட மாட்டாரு. ஐ மீன் ஒரு ப்ரெஷரு, சுகரு, நிறைய கிட்னி ஃபெயில் எல்லாம் இருக்கு. பட் ஆனா அது பெருசா பார்க்க மாட்டாரு. எப்போல ஸ்மைலிங் ஃபேஸோட தான் இருப்பாரு. எப்படின்னா நோய் இருக்கு, பட் ஆனா அந்த நோயே நினைச்சுக்கிட்டு நோய் வந்துருச்சு, டிசீஸ்டா இருக்கேன் அப்படிங்கறத மத்தவங்க கிட்ட எக்ஸ்பிரஸ் பண்ண மாட்டாரு. பட் ஆனா அத ஸ்மைலி ஃபேஸோட இருப்பாரு. அவர் வந்து அக்ரிமணி கேரக்டர் தான் சார். எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் அதை ரொம்ப பாசிட்டிவா வெளியில காமிச்சுக்கிறவங்க அக்ரிமணி தான். வெரி ரேர் கேரக்டர்ஸ். சில பேஷண்ட் வந்து நடக்கவே முடியாது, அவங்க நம்ம கிளினிக் டோர் ஓபன் பண்ணி கிளினிக்குள்ள வந்து உட்காரத்துக்கே பாத்தீங்கன்னா தாங்கி தாங்கி வருவாங்க. ஆனா நீங்க பார்த்தோன்னா பிரைட்டா சிரிப்பாங்க. உங்களை பார்த்து சிரிச்ச முகத்தோடவே நீடில் போடும்போது வலிக்குதான்னு கேட்டா, நேத்து ரொம்ப வலி வந்துருச்சு மேம், நேத்து கொஞ்சம் வேலை செஞ்சுட்டேன், ரொம்ப வலி வந்துருச்சு அப்படிங்கறத கூட ஸ்மைலிங் ஃபேஸோட ஒருத்தர் ஹேண்டில் பண்ணாங்கன்னா அவங்க அக்ரிமணி. தட் இஸ் த ஹிண்ட். இப்ப நம்ம சார் இந்த 39 மருந்துகள் பத்தியும் நம்ம ரொம்ப டீட்டெயிலா படிப்போம். இது வந்து ஜஸ்ட் பேசிக் ஹிண்ட் தான். இந்த ஹிண்ட் எதுக்காகனா, நீங்க வந்து உங்களுக்கு அக்ரிமணி தேவையா இல்லையாங்கிறத முடிவு பண்றதுக்கான ஹிண்ட், அவ்வளவுதான். இத பேஷண்ட்ஸ்க்கு கொடுக்கும்போது எப்படிலாம் எந்த மாதிரி நோய்களோடலாம் நீங்க அதை கம்பேர் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம வந்து சைக்காலஜியோட சேர்த்து பார்ப்போம். ஒரு பேஷண்டோட சைக்காலஜி வச்சு நம்ம எப்படி அவங்களுக்கு 7 மருந்துகள் தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிறது நம்மளோட மெயின் சப்ஜெக்ட். பட் இன்னைக்கு நம்மளோட எய்ம் என்னன்னா, நம்ம ரொம்ப குயிக்கா 39 மருந்துகளை பத்தியுமே நீங்க ஒரு கீ பாயிண்ட் மாதிரி தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு தேவையா இல்லையாங்கிறத நீங்க முடிவு பண்ணிடலாம். இப்ப உங்க மனசுல வந்து நீங்க கலையரசன் சாரை மட்டும்தான் வைக்கணும். நீங்க வந்து அப்பா அம்மா உங்க பேஷண்ட்னு இவ்ளோ பேரையும் வைக்கும் போது உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகும். இல்ல எனக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகல, நான் அக்ரிமணி பத்தி கேட்கும் போதே அக்ரிமணி அப்பாக்கு தேவைப்படுது, லைக் அம்மாக்கு ஒரு மருந்து தேவைப்படுதுன்னு என்னால நோட் பண்ண முடியும்னா நீங்க நோட் பண்ணிக்கலாம். பட் என்னோட ப்ரியாரிட்டி என்னன்னா, ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன தேவைங்கிறத நீங்க முடிவு பண்ணிட்டு அப்புறம் நம்ம வந்து ஒரு பேஷண்ட்டை மனசுல நல்லா தியானம் பண்ணி ஒருங்கிணைச்சு வச்சுட்டு அப்புறம் இந்த 39 மருந்தையும் படிக்கும் போது நம்மளால ஒரு 7 மருந்தை ஈஸியா டிக் பண்ண முடியும். இப்போ நீங்க வந்து மோஸ்ட்லி இப்போ இந்த உலகத்திலேயே யாரை பெட்டரா புரிஞ்சிருப்பீங்கன்னா, நீங்க வந்து கலையரசன் சாரை பெட்டரா புரிஞ்சிருப்பீங்க. சோ அதனால ஃபர்ஸ்ட் நான் உங்களை எடுத்துக்க சொல்றேன். ஓகே. சோ அக்ரிமணி, நீங்க அக்ரிமணியா அப்படின்னா மேம் அதர்ஸ் எல்லாம் கூட கொஞ்சம் கேமரா ஆன் பண்ணுங்க.
இஃப் யூ ஃபைண்ட் நான் வந்து அக்ரிமணி கேரக்டர், நான் சிரிச்சுக்கிட்டே எல்லாத்தையும் சமாளிக்கிறேன், நான் வந்து மத்தவங்க கிட்ட என்னோட வலி வேதனையை காட்டுறது இல்ல அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, அக்ரிமணி பக்கத்துல உங்களோட நேம் எழுதிக்கோங்க. எத்தனை மருந்து வந்து உங்க பேர் வருதுங்கிறத ஃபைனலா நீங்க எனக்கு லிஸ்ட் அனுப்புனீங்கன்னா, நான் உங்களுக்கான காம்பினேஷனும் ஃபார்முலாஸ் பண்றதுக்கு அது ரொம்ப எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? மேம் ஒரு டவுட் எஸ் மேம். மேம். எஸ் மேம். அதான் நம்மளை பத்தி பிரச்சனையும் சொல்லவும் மாட்டோம். ஆனா அந்த ஸ்மைல் வந்து மிஸ் ஆகும். ஆனா எனக்கு ஸ்மைல் பிரச்சனையை வந்து வந்து காமெடி. சொல்லவே மாட்டீங்கன்னாலே அக்ரிமணி தான். ஓகே See, ஓகே. இப்ப நீங்க வந்து சிரிக்க மாட்டீங்க யாருக்கிட்டனா, உங்க ஹஸ்பண்ட் உங்க ஃபேமிலிக்குள்ள சிரிக்க மாட்டீங்க. பக்கத்து வீட்டுக்கார் வந்து பெல் அடிச்சு காஃபி பவுடர் கேட்க வந்தாருன்னா சிரிச்சுக்கிட்டே தான் போய் ஆமா கொடுப்பீங்க. ஆமா ஆமா. சோ ஹிண்ட் என்னன்னா, அக்ரிமணி ஆட்கள் எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் வெளிக்காட்டாம சிரிச்ச முகத்தோட அதை சமாளிப்பாங்க. ஓகே இப்ப நீங்க மேம். வலிக்கும் போது நீங்க அழதான் முடியும் இல்லையா? நீங்க சிரிக்க முடியாது அந்த டைம்ல. பட் அதை வெளியில காட்டி பெருசா ஓகே எனக்கு வலிக்குது, எனக்கு கால் வலிக்குது, நான் ரெஸ்ட் எடுக்க போறேன் நீங்க பேச மாட்டீங்க. அப்படி பேசுறவங்களுக்கு ஒரு மருந்து இருக்கு. இப்ப எல்லாரும் வேர்ல்டுல அக்ரிமணின்னு நினைக்கிறீங்களா? தான் பிரச்சனையை பத்தியே பேசிட்டு இருக்கவங்களையும் நீங்க பாத்துருக்கீங்க தானே? ஹெதர்னு ஒரு மருந்து இருக்கு. இப்ப அது எப்படின்னா, தன்னோட பிரச்சனையை பத்தியுமே செல்ஃப் சென்டர்டா தான் பிரச்சனையே வரவங்க போறவங்க கிட்ட எல்லாம் கூப்பிட்டு சொல்லிட்டு இருப்பாங்க. எனக்கு முட்டி வலி தெரியுமா, எனக்கு முட்டி வலிக்குது தெரியுமா அப்படிங்கிறது. சோ அப்படியும் ஒரு கேரக்டர் இருக்கு. சோ நீங்க என்ன பண்ணுங்க, சிம்பிளா அந்த பேசிக் ஒன் லைனை வச்சு அக்ரிமணி எனக்கு தேவையா இல்லையா அப்படிங்கறத மட்டும் இப்ப டிசைட் பண்ணுங்க. அருணா மேம் மனசுல அருணா மேம மட்டும் நிறுத்திக்கோங்க. கலையரசன் சார் கலையரசன் சாரை மட்டும் நிறுத்திக்கோங்க. ஓகே அப்ப தட் வில் பி ஈஸி ஃபார் யூ. ஓகே ஓகே மேம். ஓகே. சோ நெக்ஸ்ட் மெடிசன் வந்து ஆஸ்பென் அப்படிங்கிற மருந்து. இப்போ தென்னாலில வந்து கமல் சார் இருந்தாரு. நீங்களா தென்னாலி படம் பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சோ அதுல வந்து அவர் வந்து எல்லாத்துக்கும் பயப்படுற மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பாரு. வேக் ஃபியர். எனக்கு எதுக்கு பயம்னே தெரியாது, ஆனா நான் எல்லாத்துக்கும் பயப்படுறேன். எனக்கு வந்து இருட்டுல போக பயம், இல்ல எனக்கு வந்து பேய் கண்டா பயம், எனக்கு சைக்கிள் ஓட்டுனா பயம், எனக்கு உயரத்துல நின்னா பயம்னு காரணம் எதுவுமே இல்லாம எனக்கு எதுக்கு பயம் இருக்குன்னே தெரியல, ஆனா எனக்கு பயமா இருக்கு. பயமா இருக்கு, பய உணர்வு மட்டும் எனக்கு இருக்கு. எனக்கு குளிக்க போனாலும் பயமா இருக்கு, குளிக்காம உட்கார்ந்து இருந்தாலும் பயமா இருக்கு, சளி பிடிச்சாலும் பயமா இருக்கு, ஹாஸ்பிட்டலுக்குள்ள போனாலே பயமா இருக்குன்னு ஒரு வேக ஃபியர். ஏதாவது ஏற்கனவே ஒரு விஷயம் நடந்திருக்கு, அதாவது காரண பயம் இருந்தா அதுக்கு மிமுலஸ்னு ஒரு மருந்து கொடுக்கணும். என்னால காரணமே சொல்ல முடியல, எனக்கு பயம் இருக்கு அப்படின்னா ஆஸ்பென். unknown மேடம் fear எனக்கு unknown fear vague anxiety and unseen dread. எதுவுமே அவங்கள சுத்தி எந்த ஆபத்தும் பிசிக்கலா இருக்காது, அவங்களுக்கு எந்த வேலையும் இருக்காது, அதனால அவங்களுக்கு ஒரு பயம் இருக்காது. சும்மா வீட்டுல படுத்துட்டு இருந்தா கூட அவங்களுக்கு பயமா தான் இருக்கும், தூக்கம் வந்தா கூட பயமா தான் இருக்கும், யாராவது வெளியில போனா பயப்படுவாங்க, வீட்டுக்குள்ள யாராவது வந்தா சோ எதுக்கு எடுத்தாலும் பயமா இருக்குன்னா ஆஸ்பென். அந்த மாதிரி வேக் ஃபியர் இருக்கா, காரணமற்ற பயம் இருக்கா? மேடம் ஹைட்னா பயம், அதெல்லாம் வந்து ஹைட்ல மிமுலஸ். ஹைட்னா பயம்னு தெளிவா உங்க பயத்துக்கான காரணம் சொன்னீங்கன்னா ஆஸ்பென்ல வராது. தெளிவான காரணத்தை சொன்னா அது ஆஸ்பென் கிடையாது. ஆஸ்பென்ல வராது. ஆஸ்பென் வந்து கொஞ்சம் ரேர் தான். எல்லாத்துக்கும் பயப்படுவேன், ஓகே எல்லாத்துக்கும். எறும்பை பார்த்தாலும் பயப்படுவேன், யானையை பார்த்தாலும் பயப்படுவேன், ஓகே ஓகே அந்த மாதிரி ஒரு கேரக்டர். பட் இந்த மாதிரி கேரக்டர்ஸ் நமக்கு வந்து பேஷன்ஸா வருவாங்க. அடுத்து ஆஸ்பெனுக்கு அடுத்து வந்து பீச். ஆஸ்பென் வந்து ASPEN. அந்த ஸ்பெல்லிங்ஸ் வந்து உங்களால ஃபாலோ பண்ண முடியுதா? ஸ்கிரீன் உங்களுக்கு தெரியுதா? எஸ் மேம் தெரியுது மேடம். ஓகே ஓகே. தேர்ட் மெடிசன் வந்து பீச் மேம். பீச் அப்படிங்கிற இந்த மலர் மருந்து வந்து இன்டாலரன்ஸ், கிரிட்டிக்கல், ஜட்ஜ்மெண்டல் ஆட்டிடியூட். யாரை பார்த்தாலும் ஜட்ஜ் பண்றது, இவங்க அப்படி இவங்க இப்படி, சட்டம் ஒழுங்கு பேசுறது, இந்த ரோடை சரியா போடல, கரண்ட் டிபார்ட்மெண்ட் ஒழுங்கா வந்து வேலை பண்ணல, பள்ளம் தோண்டி வச்சுட்டாங்க, இவங்களுக்கு டு எக்ஸ்ட்ரீம். இவங்க பீச் பொதுவாக பார்த்தீங்கன்னா பிக்கர் பொசிஷன்ஸ்லாம் இருப்பாங்க, ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸாக இருப்பாங்க, போலீஸாக இருப்பாங்க, ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு பேர் வழியா டீச்சர்ஸாக இருப்பாங்க, ப்ரொஃபஸர்ஸாக இருப்பாங்க. அவங்க டேபிள் மேலே இருக்கிற ஒரு பெண்ணை நீங்கள் இப்படி எடுத்து டாப் சைடு இந்த டவுன் சைடு மாற்றி வச்சிட்டிங்கன்னா கூட அவங்க ஃபேமிலியை, பசங்களை, ஒய்ஃபை வந்து திட்டுவாங்க. கிட்டத்தட்ட நீங்கள் வந்து OCD மாதிரி வீடை க்ளீன் பண்ணணும்னு நினைக்கிறது, அவங்க சொன்னபடி தான் எல்லாரும் கேட்கணும், வீட்டில் நான் தான் தலைமை, என் பேச்சு தான் எல்லாரும் கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறது. ஆண்கள் பெண்கள் யாரா வேணா இருக்கலாம், ரிலேஷன்ஷிப்ல இது பெரிய ப்ராப்ளமா இருக்கும். யார் பீச் கேரக்டரா இருக்காங்களோ அவங்க இன்னொருத்தவங்கள டாமினேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இந்த ரெஸ்டாரண்ட் தான் போகணும், இந்த கடையில தான் ட்ரெஸ் எடுக்கணும், இந்த டைமுக்கு தான் தூங்கணும், எல்லாமே சட்டம் ஒழுங்கு பேசுதல். லைக் M10. M10 மாதிரி
அப்புறம் அன்னியன் படத்துல வர அன்னியன் மாதிரி அந்த மாதிரி ஓகே. ரூல்ஸ். மோஸ்ட் ஆஃப் த அப்பாஸ் இந்த மாதிரி வருவாங்க. சில வீடுகள்ல அம்மாக்கள் அப்படி ஸ்ட்ரிக்டா இருக்க வாய்ப்பு இருக்கு. இல்ல நீங்களே அப்படி இருக்க வாய்ப்பு இருக்கு உங்க பசங்க கிட்ட. இல்ல சோ இல்ல 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 யோசிச்சு கரெக்டா இல்ல வந்து பீச் எனக்கு தேவையா அப்படின்னு சொல்லுங்க. இல்ல இல்ல ஓகேவா? அது பீச் கிளியரா இருந்தா நம்ம நெக்ஸ்ட் மெடிசன் போயிடலாம். பீச் கிளியர் மேடம். ஓகே. சோ நெக்ஸ்ட் வந்து சென்டாரி. சென்டாரியில என்னன்னா நம்ம வடிவேல் சார் படம் வரும். எல்லா வடிவேல் சார் படத்துலயும் பாத்தீங்கன்னா அவரை கூப்பிட்டு யாராவது ஒருத்தர் ஃபோர்ஸ் பண்ணி வேலை வாங்குவாங்க. அவரால நோவே சொல்ல முடியாது. அந்த மாதிரி யாராவது ஏதாவது கேட்டாங்கன்னா உங்களால அதை செய்யாம இருக்க முடியாது. அது சொந்தக்காரங்களா இருக்கலாம், மாமியாரா இருக்கலாம், ஹஸ்பண்டா இருக்கலாம், ஒய்ஃபா இருக்கலாம். நோ சொல்ல முடியல. என்னால வந்து என்கிட்ட ஒரு வேலை ஹெல்ப்னு வந்து கேட்டா அந்த வீக் பவுண்டரி, இது என் பவுண்டரி, இது என் டைம், இது என்னோட தூங்குற டைம், இது என்னோட சாப்பிட்ற டைம், நான் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு ஒரு சிலர் இருப்பாங்க. ஆனா இந்த சென்டாரி தேவைப்படுறவங்களால அப்படி தனக்குன்னு ஒரு கோடு போட்டுக்கவே முடியாது. அவங்க நைட்டு தூங்குறப்ப 12 மணிக்கு ஃப்ரெண்டு வந்து எழுப்பி வா எனக்கு ஒரு எமர்ஜென்சினாலும் கூட போயிடுவாங்க. என்ன ஏதுன்னு கூட கேட்க மாட்டாங்க. அதுதான் வந்து சென்டாரி. தன்னால நோ சொல்ல முடியாம இருக்கிறது. ஃப்ரெண்டு கேட்டா நோ சொல்ல முடியாது. கூட இருக்கிறவங்க கொலீக்ஸ் கேட்டா நோ சொல்ல முடியாது. அடுத்தவங்களுக்கு தன்னை மீறி தனக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம உதவி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அவங்களால அது முடியுதான்லாம் அவங்களுக்கு தெரியாது. ஓகே, நெக்ஸ்ட் மெடிசன் சிராட்டோ. சிராட்டோ வந்து முடிவே எடுக்க மாட்டாங்க. நான் இந்த ட்ரெஸ் எடுக்கவா, இந்த ட்ரெஸ் எடுக்கவா, இந்த ஊருக்கு போவா, இந்த ஊருக்கு போவா, இந்த சினிமாக்கு போலாமா, அந்த சினிமாக்கு போலாமான்னு மற்றவங்க கிட்ட போய் கேட்டுட்டே இருப்பாங்க. கூட வந்து ஷாப்பிங் போனோம்னா ஒரு ஆளை கூப்பிட்டு போவாங்க, சினிமாக்கு போனோம்னா ஒரு ஆளை கூப்பிட்டு போவாங்க. அவங்க வந்து முடிவு எடுக்க முடியாததுனால முடிவு எடுக்கிறதுக்குன்னு சில கேரக்டர்ஸை வச்சுப்பாங்க அவங்க லைஃப்ல. மத்தவங்க கிட்ட கேட்டு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, நிறைய அட்வைஸ் கேட்டுக்கிட்டே பேர்த்துக்கு இருப்பாங்க. நிறைய பேர்த்துக்கிட்ட கேட்டு 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 அந்த கேட்டு 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 இன்சிடென்ட் கேட்டு போய் அப்புறம் கேட்டு கேட்டு முடிவு பண்ணுவாங்க. ஸோ அட்வைஸ் வந்து கேட்டே இருப்பாங்க. எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம், என்ன பண்ணலாம், லைஃப்ல என்ன பண்ணலாம், எந்த வேலை பண்ணலாம், எல்லாத்தையும் பத்தியுமே கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அவங்க எந்த முடிவு பண்ணிட்டு எந்த முடிவையும் ஒரு எடுக்க மாட்டாங்க. ஓனா எந்த முடிவுமே எடுக்க இல்ல முடியாது. இல்ல மேடம், ஒரு முடிவு பண்ணிட்டு முடிவு பண்ணிட்டு அதே விஷயத்த திருப்பி திருப்பி எல்லாத்துக்கிட்டையும் கேட்டு முடிவு பண்ணது கரெக்டா, மத்தவங்க என்ன சொல்றாங்க அது மாதிரி கரெக்ட் மேடம். இல்ல இது வந்து சிராட்டோ வந்து என்னன்னா சார், சிராட்டோ பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து முடிவே பண்ண மாட்டாங்க. ஓகே, அவங்க முடிவு எடுக்கிறதுக்கு மேல அவங்களுக்கு பெரிய சந்தேகம் இருக்கும். அவங்க அவங்கள நம்ப மாட்டாங்க. அப்ப இன்னொருத்தர முடிவு எடுக்க சொல்லிட்டு அதை காப்பி பண்ணி செய்துட்டு ஏதாவது பிரச்சனைனா நீ சொன்ன முடிவுதான் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு வந்து ஒரு திருப்தி வேணும் பிளேம் பண்றதுக்கு. அதுதான் சிராட்டோ. அடுத்து வந்து செரி பிளம் சார். செரி பிளம் வந்து நான் உணர்ச்சி வசப்பட்டுருவேன், கோவப்பட்டுருவேன், எனக்கு கண்ட்ரோல் போயிடும் அப்படின்னு அவங்களே அவங்கள பத்தி நினைச்சு பயப்படுறது. ஐயோ நான் கோவப்பட்டுற போறேன், ஐயோ என்னால வந்து சிகரெட் பிடிக்காம இருக்க முடியாது, எப்படியும் நான் வந்து 10 நாள் விடுவேன், 11வது நாள் திரும்ப சிகரெட் எடுத்து பிடிச்சிடுவேன், அப்புறம் எனக்கு வந்து ஒரு கண்ட்ரோலே இல்லை, நான் வந்து இந்த மாதிரி உணர்ச்சியா படுறேன், கோவப்படுறேன், அதை வெளியில காட்டிடுறேன், என்னால வந்து சோஷியலைஸ் ஆக முடியல. ஒரு டாப் பொசிஷன்ல இருக்காரு, அவரோட பொசிஷனுக்கு அவர் கோவமே பட முடியாது, பட் கோவப்பட்ட எல்லாரையும் திட்டிறாருன்னா அது வந்து செரி பிளம் கேரக்டர். அடுத்து வந்து செஸ்னட் பட். செஸ்னட் பட் வந்து ஒரு தப்பு செய்வாங்க. அந்த தப்பு செஞ்ச உடனே அவங்களுக்கு ஒரு பாடம் கிடைக்கும். ஓகே, இந்த தடவை நம்ம வந்து ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணோம், ஆனால் இந்த கம்பெனி ஷேரை நம்ம வாங்கியிருந்தோம், அந்த கம்பெனி ஷேரை நம்ம அன்னைக்கே சேல் பண்ணியிருக்கணும், அடுத்த நாள் வரைக்கும் நம்ம அதை வச்சுருந்தது ப்ராப்ளம் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் கிடைக்கும். இந்த அனுபவம் ஒரு தடவை கிடைச்சிருச்சுன்னா ஒரு ஆவரேஜ் இன்டெலிஜென்ஸில் இருக்கிறவர் அடுத்த தடவை அதே மாதிரி வாங்கினார்னா அடுத்த நாள் வரைக்கும் வச்சிடலாமா, அன்னைக்கே சேல் பண்ணிடுவார். ஆனால் செஸ்னட் பட்டால அதை ஒத்துக்கிட்டு அதே மாதிரி அந்த தப்பை திருத்தி அடுத்த தடவை மாற்றி பண்ண முடியாது. இவங்க செஞ்ச தப்பையே திரும்ப 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 லூப்ல செய்துகிட்டே இருப்பாங்க. ஒரு படத்துல வடிவேல் சார் சொல்லுவாருல்ல, இவ்வளோ கெட்டப் மாத்தி கூட எப்படிடா என்ன கண்டுபிடிச்சிங்க, நான் வந்து தலை மேல இருந்த கொண்டைய மறந்துட்டேன்ற மாதிரி என்ன பண்ணாலும் அவங்க அதையே ரிப்பீட் பண்ணி சேம் மிஸ்டேக்ஸ். கடந்த காலத்துல இருந்து அந்த அனுபவத்துல இருந்து எந்த பாடத்தையுமே கத்துக்காம அதே தவறுகளை திரும்ப திரும்ப செய்துகிட்டே இருக்கிறது. அண்ட் அவங்களுக்கு நல்லா தெரியும் அவங்க செய்யறது தப்பு, அதுல இந்த மாதிரி ஒரு பாடம் இருக்குன்னு, ஆனா அந்த பாடத்தை அவங்க கத்துக்க மாட்டாங்க. அண்ட் அடுத்து வந்து சிக்கரி.
சிக்கரி வந்து தான் கூட இருக்கிறவங்க மேல ரொம்ப பொசசிவா இருக்கிறது. பொசசிவ் அன்பா இருக்கேன்ற பேர்ல அவங்கள கண்ட்ரோல் பண்றது. 24 மணி நேரமும் அவங்களுக்கு அட்டென்ஷன் குடுக்கணும்னு நெனைக்கிறது. சிக்கரி மருந்து வந்து எந்த மாரி சூழ்நிலையில உதவும்னா, ஒரு குழந்தை வந்து அ அந்த டோட்லர் ஸ்டேஜ்ல இருக்கும்போது அம்மா விட்டு பிரியாம இருக்கிறப்ப கூட நம்ம அந்த சின்ன குழந்தைக்கு சிக்கரி குடுக்கலாம். சில குழந்தைங்க அம்மாவ பாத்ரூம்க்கு கூட விட மாட்டாங்க. கூடவே இருக்கணும், கையிலேயே இருக்கணும், தூக்கி வச்சுட்டே இருக்கணும். அந்த மாதிரி ஸ்டேஜ்ல கூட நமக்கு சிக்கரி யூஸ் ஆகும். சாதாரணமா வந்து ஒருத்தர் மேல இது வந்து லவ் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறவங்களுக்கு நெறைய இந்த மாதிரி சிக்கரி தேவைப்படும். தான்கிட்டயே பேசணும். வேற யார்கிட்டயும் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயும் பேசினா கோவப்படுறது. மேடம் இங்க ஒரு டவுட் மேடம். இந்த சிக்கரி பத்தி எஸ் சார். இப்போ குறிப்பிட்ட நபர் தான் இல்ல எல்லாத்து மேலயும் ஒரு பொசசிவா இருக்கு. இப்போ குறிப்பிட்ட நபர் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நபர்கிட்ட நம்ம உரிமை இருக்கு நமக்கு. அவங்க நமக்கு மோர் ப்ரியாரிட்டி கொடுக்கணும், நமக்கு முன்னுரிமை கொடுக்கணும் அப்படிங்கிறது ஒரு நபரை மட்டும் நம்ம அதான் சார், ஒரு சாதாரணமா அது ஒரு நியாயமான அளவீட்டுக்குள்ள இருந்தது அப்படின்னா ஓகே சார். அது ஓகே அடுத்தவங்கள ஓகே வந்து மூச்சு விடாம அவங்கள கண்ட்ரோல் ஓ பண்ணுச்சு அப்படின்னா அது அப்நார்மல். ஓகே ஓகே நார்மல் இருக்கும், அது ஆமா. அப்நார்மல் அந்த இடத்துல. சாதாரணமா நீங்க ஓகே ஒருத்தர் மேல அன்பு செலுத்துறீங்க. அந்த அன்பு செலுத்துறதுனால அவங்க வந்து உங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நீங்க எதிர்பார்க்குறீங்க. விச் இஸ் இன் நார்மல் லெவல் அப்படின்னா ஓகே சார். இது வந்து டூ ஓகே மச்சா போகும்போது அந்த அடுத்த நபரும் பாதிக்கப்படுவாங்கல்ல. அவங்களால கம்ஃபர்டபுளா ஓகே 24 மணி நேரமும் உங்ககிட்ட பேசிட்டே இருக்க முடியாதுல்ல. ஓகே ஃபார் அவங்களுக்குன்னு மத்த எக்ஸாம்பிள் அப்பா. ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கு. இப்போ ஒரு குழந்தைய நீங்க எடுத்துக்கோங்களேன். ஒரு 3 வயசு, 2 வயசு ஆகும்போது அந்த குழந்தை என்ன பண்ணுவான்னா, அம்மா கிட்டயே இருந்து பழகிட்டான் அப்படின்னா, அந்த அம்மா இறங்கி ஓகே டாய்லெட்டுக்குள்ள கூட போக்கூடாதுன்னு சொல்லுவான். கூடவே கூட்டிட்டு போவாங்க. எத்தன அம்மாக்கள் அந்த மாரி சின்ன குழந்தைய கூட்டிட்டு டாய்லெட் போம்போது பார்த்திருக்கீங்க? நான் பார்த்திருக்கோங்க மேடம். ஆ, அதாவது அது வீட்ல அது நெறைய வந்து பேர். நார்மல் கிடையாதுல்ல. இப்போ ஒரு சில நார்மலா என்ன ஆமா, பண்ணும் குழந்தை, பாட்டி கிட்ட குடுக்குற, அப்பா கிட்ட குடுக்குற, நீ ஆமா. இரும்மா, அம்மா பாத்ரூம் போயிட்டு வரேன்னா ஒத்துப்பாங்க இல்லையா? அது நார்மல். ஒத்துப்பாங்க. சில குழந்தைங்க சிக்கரி கேரக்டரா இருந்தாங்க அப்படின்னா, ஒரே ஒரு அதாவது அந்த அம்மா போயிட்டு வர அந்த மாரி போயிட்டாங்கன்னா பெரிய டிராமா, பெரிய ஆர்ப்பாட்டம் நடக்குதுல்ல. அது நார்மல் இல்ல. ஓகே, ஓகே. அந்த மாதிரி மேம் இப்போ அந்த குழந்தைக்கும், அம்மாக்கும் நீங்க சிக்கரி குடுத்தீங்க அப்படின்னா, அவ்ளோ ஒரு எக்ஸலென்ட்டான ரிலீஃப் இருக்கும். நம்ம சென்டர்ல நம்ம நெறைய பீடியாட்ரிக் கேஸஸ்ல அந்த மாரி ஹெல்ப் பண்ணியிருக்கோம். ஒரு டோஸ் சிக்கரி குடுத்தீங்கனாலே அந்த குழந்தைங்க கிட்ட பெரிய சேஞ்சஸ் இருக்கும். இட்ஸ் அன் மேம் எக்ஸலென்ட் எனக்கு ரெமெடி. ஒரு கொஸ்டின். எக்ஸலென்ட் ரெமெடி. எந்த வயசுல வேணாலும் ஒருத்தர் சிக்கரியா இருக்க வாய்ப்பு இருக்கு. 10 வயசு குழந்தை, 15 வயசு குழந்தை, வயசானதுக்கு அப்புறம் சிக்கரியா மாறிட வாய்ப்பு இருக்கு. ஏன்னா எல்லாருமே வயசாகும்போது திரும்ப குழந்தைங்களா மாறிடுறோம் இல்லையா? ஸோ அப்ப வந்து சிக்கரி தேவைப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து கிளெமாட்டிஸ். கிளெமாட்டிஸ் வந்து பகல் கனவு காண்றது. அதாவது நிகழ்காலத்துல வாழாம எதிர்காலத்த பத்தி மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி, நான் அத பண்ண போறேன், இத பண்ண போறேன், இத பண்ண போறேன்னு டே ட்ரீமிங்லயே இருப்பாங்க. ஆனா, இன்ஸ்பயர்டு ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்க. கிளெமாட்டிஸோட பிரச்சனை என்னன்னா, எதிர்காலத்த பத்தி நினைப்பாங்க, ட்ரீமியா இருப்பாங்க. பட் அவங்க அதுக்கான ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்க. ஏன் ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்க? எதிர்காலத்த பத்தியே நினைச்சுட்டு உட்கார்ந்திருந்தா சிம்பிளா, அது நடக்காது இல்லையா? அதுக்கான இன்ஸ்பயர்டு ஆக்ஷன் எந்திச்சு போய் அந்த வேலைய செய்யணும் இல்லையா? அது இவங்க செய்ய மாட்டாங்க. அண்ட் அது ஆட்டிசம் மாதிரி குழந்தைகளுக்கு நீங்க வந்து ஆட்டிசம், ஸ்பெஷல் சில்ட்ரன், ஏடிஹெச்டிலாம் பார்த்திருப்பீங்க. அட்டென்ஷன் டெஃபிஷியன்சி, கவனச்சிதறல், படிக்க முடியாம இருக்கிறது. இந்த குழந்தைங்களுக்கெல்லாம் கிளெமாட்டிஸ் ஹெல்ப் பண்ணும். ஏன் ஹெல்ப் பண்ணும்? அந்த குழந்தை எதிர்காலத்த பத்தி சிந்திக்காம நிகழ்காலத்துக்கு வந்துச்சுன்னா, நடத்துற பாடத்த கவனிச்சு நல்லா படிச்சு நல்லா மார்க் எடுப்பா. ஸோ கிளெமாட்டிஸ் வந்து பல விதத்துல உங்களுக்கு பயன்படும். அதே மாதிரி நெறைய கனவ காண்றது, நெறைய பிசினஸ் ஐடியாஸ் பேசுறது. ஆனா, அது எதுவுமே ஆக்ஷன்ல கொண்டு வராம இருக்கிற மென்ஸ்க்கு இத குடுக்கலாம். எதிர்காலத்த பத்தியே சிந்திச்சுக்கிட்டு, நிகழ்காலத்துல ஃபோக்கஸ் பண்ணாம இருக்கிற பெண்களுக்கு இத குடுக்கலாம். நெக்ஸ்ட் மேடம் ஒரு டவுட் மேடம். எஸ் சார். டவுட் மேடம் இந்த கிளைமேட்டிக்ஸ் பத்தி. இப்ப வந்து ஃபியூச்சரை பத்தி நினைக்கிறோம். எல்லா எல்லா விஷயத்திலும் நம்ம ஃபியூச்சரை பத்தி யோசிப்போம். ஒரு சில விஷயத்துல ஆக்ஷன் எடுப்போம், ஒரு சில விஷயத்துல ஆக்ஷன் எடுக்காம இருப்போம். ஸோ அப்படி அப்படி இருந்தாலும் கிளைமேட்டிக்ஸ்ல வருமா? அதாவது ஃபியூச்சர பத்தி நான் பிளான் பண்றேன். நிகழ்காலத்துல அதுக்கான வேலையும் நான் செய்றேன். அப்படின்னா அது செய்யறேன். நார்மல். நான் ஃபியூச்சர பத்தி மட்டுமே யோசிச்சுட்டு நிகழ்காலத்தோட டைம் எல்லாம் வேஸ்ட் பண்ணா நான் கிளெமாட்டிஸ் தான். ஓகே. ஆனா அதுல வந்து இப்ப விஷயங்கள் இருக்குல்ல. ஒரு ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் படிக்கிற படிப்பா இருக்கட்டும், ஃபியூச்சர்ல நம்ம என்னவா இருக்கணுமோ அதுக்கு முன்னாடியே அதுக்கான வேலைகளை படிக்கிறோம்.
சில விஷயங்கள்லாம் இருக்கும், சேவிங்ஸா இருக்கட்டும். அதை இவ்வளவு சேவ் பண்ணணும்னு நினைப்போம். ஆனா அந்த சேவிங்ஸ்க்கான வேலைகளை பண்ண மாட்டோம். நான் சொல்றது திங்ஸ் தான். ஒரு 2-3 விஷயங்கள் இருக்கும், இன்சிடென்ட். எந்த ஒரு 2 விஷயம். ஆங்கிள், அதாவது எந்த ஒரு ஆங்கிள் நீங்க ஆக்ஷன் எடுக்காம இருந்தாலும் நீங்க கிளமாட்டிஸ் தான். ஓகே மேடம். சரி, நீங்க ஒரு கிளாஸ் அட்டென்ட் பண்றீங்க, உங்களை புதுசா புதுப்பிச்சுக்கணும், கத்துக்கணும்னு நினைக்கிறீங்க, உங்களுக்குள்ள ஆர்வம் இருக்கு, நாளை எதிர்காலத்தை நோக்கி நீங்க பயணப்படுறீங்க, இப்போ நிகழ்காலத்துல அதுக்கான வேலை செய்றீங்க அப்படின்னா நீங்க பொதுவா கிளமாட்டிஸ் கிடையாது. ஆனா பணம் சேர்த்து வைக்கக்கூடிய அந்த சேவிங்ஸ்ல எனக்கு தெரியும் பணம் சேர்த்து வச்சா நாளைக்கு எனக்கு லைஃப் நல்லா இருக்கும்னு, ஆனா அதை நான் பண்ண மாட்டேங்கிறேன், அதை பத்தி நான் கனவு கண்டுட்டே தான் இருக்கேன், நான் நிகழ்காலத்துல ஆக்ஷன் எடுக்கலைன்னா அந்த ஆஸ்பெக்ட்ல மட்டும் நீங்க கிளமாட்டிஸ். ஸோ இப்போ அடுத்து நீங்க என்ன பண்ணணும்னா, நீங்க முதல்ல வந்து ஒரு மருந்து எனக்கு தேவையா இல்லையான்னு மார்க் பண்ணீங்க, எஸ் நோ. அடுத்து இந்த மாதிரி சூழ்நிலைகள்ல பர்சன்டேஜ், இந்த மருந்து எனக்கு 100 தேவைப்படுதா, இல்ல இந்த மருந்து எனக்கு ஒரு 30% தான் தேவைப்படுதா, 50க்கும் கீழே தேவைப்படுதா அப்படிங்கறத நீங்க மார்க் பண்ணணும். ஒருத்தருக்கு வந்து 70க்கு மேல ஒரு மருந்து தேவைப்படுது அப்படின்னா நம்ம டாப் ப்ரியாரிட்டியில எடுத்துப்போம். 50க்கு கீழே போகும்போது செகண்ட் ப்ரியாரிட்டி. ஓகே மேடம். ஓகே. அடுத்து வந்து கிராப் ஆப்பிள் சார். கிராப் ஆப்பிள் கேரக்டர் வந்து கையை போய் அடிக்கடி அடிக்கடி கழுவிட்டே இருப்பாங்க, பல தடவை கை கழுவுவாங்க, வீடை வந்து அடிக்கடி கிளீன் பண்ணுவாங்க. கிராப் ஆப்பிள்ல என்ன பிரச்சனைனா, அவங்க மனசுக்குள்ள உடம்புக்குள்ள அவங்க சுத்தமா இல்லாத மாதிரி அவங்களுக்கு ஒரு உணர்வு இருக்கும். அதனால அவங்களை சுத்தி இருக்கிற இடத்த அவங்க கிளீன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ கிளீனினஸ்க்கு அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க, தான் அக்லியா இருக்கிறதா நினைப்பாங்க. உதாரணமா கிராப் ஆப்பிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா உடம்புக்குள்ள ஒரு பெரிய ஸ்கின் ப்ராப்ளம் வந்துச்சுனாலும் அவங்க அதுக்காக ட்ரீட்மெண்ட்டே எடுத்துக்க மாட்டாங்க. ஆனா வெளியில தெரியற மாதிரி முகத்துல சின்னதா ஒரே ஒரு டாட் வந்துட்டா உடனே டெர்மட்டாலஜிஸ்ட் கிட்ட போய் அதுக்கு வந்து எவ்வளவு செலவு பண்ணாலும் பரவாயில்ல, மெடிசன்ஸ் வாங்கணும், க்ரீம் வாங்கணும், யூஸ். ஸோ வெளியில தெரிஞ்சா அதுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க, வெளியில தெரியலன்னா அதை பத்தி கவலைப்பட மாட்டாங்க. ஸோ தட் இஸ் கிராப் ஆப்பிள். நெக்ஸ்ட் வந்து எல்எம். எல்எம் வந்து தனக்கு இருக்கிற பொறுப்புகளை நினைச்சு ரொம்ப வந்து முன்னாடியே வந்து ஓவர்வெல்ம் ஆயிடுறது, பேர்டனா புரிஞ்சுக்கிறது. என்னால் இதை செய்து முடிக்க முடியுமா, என்னால் ஒரு நல்ல அம்மாவாகவும் இருந்து இந்த பிஸ்னஸையும் பண்ண முடியுமா, என்னால் வீட்டையும் பார்த்து ஒர்க்கையும் பண்ண முடியுமா, நான் கிளினிக்கும் பார்த்து ஃபேமிலியும் பேலன்ஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிற பொறுப்புகளை நினைச்சு தன்னோட எபிலிட்டியை சந்தேகப்படுறது. ஜென்ஷன் ரொம்ப ரொம்ப சீக்கிரமா உடனே வந்து அவங்க தோல்வியை ஒத்துக்கிறது, அவங்களோட நம்பிக்கையை உடனே இழந்துருது. ஒரு விஷயத்த செய்ய ஆரம்பிக்கும் போதே ரொம்ப சீக்கிரமா உன்னால இது முடியாது அப்படின்னு யாராவது சொல்லிட்டா, ஓகேப்பா நம்மளால இது முடியாதுதான், நம்ம எதுக்கு இதை ட்ரை பண்ணணும் அப்படின்னு ட்ரையே பண்ணாம விட்டுடுறது ஜென்ஷன். கார்ஸ். கார்ஸ் வந்து உங்ககிட்ட வர அத்தனை பேஷண்ட்டுக்கும் கொடுக்க வேண்டிய ஒரு காமனான மருந்து. காமனான மருந்துல 2 பேர் எழுதிக்கோங்க, ஒன்று வந்து 10, இன்னொன்று 13. 10 வந்து கிராப் ஆப்பிள், 13 கார்ஸ். கார்ஸ் நம்பிக்கை இழந்த நிலை, கிவ் அப், எனக்கு எதுவுமே வேலை செய்யாது, நான் பல டாக்டரை பார்த்துட்டேன், பல ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டேன், நான் வந்து எலோபதி பார்த்துட்டேன், ஆப்ரேஷன் பண்ணிட்டேன், எலோபதி மெடிசன் சாப்பிட்றேன், ஹோமியோபதி பார்த்துட்டேன், ஆயுர்வேதா பார்த்துட்டேன், அக்யூபங்க்சர் கூட ஏற்கனவே பார்த்துட்டேன் மேம், எனக்கு எந்த நம்பிக்கையுமே இல்லைன்னு உங்கள் டேபிளில் யாராவது வந்து உட்காந்தாங்கன்னா அவங்களுக்கு கிராப் ஆப்பிள் அவங்க மனசை சுத்தப்படுத்துறதுக்கும் கார்ஸ் நம்பிக்கை ஏற்படுறதுக்கும் கொடுத்துட்டு இந்த 10-13 மட்டும் உங்களோட கிளினிக்ல நீங்கள் ஒரு பாட்டில் ஆஃப் மெடிசன் வச்சுக்கணும். எந்த பேஷண்ட் வந்தாலுமே அவங்களுக்கு ஒரு 5 ட்ராப்ஸ் போட்டு கொடுத்துட்டு அப்புறம் தான் நீங்கள் கன்சல்டேஷனே ஆரம்பிக்கணும். அப்படி பண்ணீங்கன்னா அந்த பேஷண்ட்ஸ்க்கு நீங்கள் கொடுக்குற கன்சல்டேஷன், நீங்கள் கொடுக்குற அக்யூபங்க்சர் ட்ரீட்மெண்ட் ரொம்ப அற்புதமாக வேலை பண்ணும். பிகாஸ் இது அவங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தும். இப்போ தான் உங்களுக்கு குணமாறதுக்கு டைம் வந்திருக்கு, அதனால நீங்கள் இங்கே வந்திருக்கீங்க அப்படிங்கிறத அந்த பேஷண்ட்டே புரிஞ்சுப்பாங்க ரொம்ப ஈஸியாக. ஹெதர் வந்து நான் இதுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி அப்படியே ஆப்போசிட் டு அக்ரிமனி. பேசிட்டே இருக்கிறது, தன்னை பற்றி மட்டுமே பேசிட்டே இருக்கிறது, அதுக்கு ஒரு ஆடியன்ஸையும் ஒரு அட்டென்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிறது. சில பாட்டிகள், சில வீட்டில் லேடிஸு, சில ஜென்ஸு, உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, உங்கள் பேஷண்ட்ஸ் யார் வேணால் இந்த கேட்டகரியில் வரலாம். தன்னை பற்றி மட்டுமே பேசுவாங்க, தன்னோட சாதனைகளை பற்றி மட்டுமே பேசுவாங்க, தன்னோட பிரச்சனைகளை பற்றி மட்டுமே பேசுவாங்க, அவங்களோட ஆப்பர்ச்சுனிட்டி, அவங்களோட சின்ன வயசு, அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க தான் ஹீரோ, அவங்கள தவிர மற்றவங்க எல்லாருமே கேரக்டர் ஆர்டிஸ்ட் தான். அண்ட் அதை சொல்றதுக்கு ஒரு 10 பேர் 2 பேர் ஒருத்தர் உட்கார வச்சு அதை ஒரு ப்ராப்பரான ஃபார்மேட்ல பண்ணுவாங்க. அதுதான் ஹெதரோட கேரக்டர்.
நெக்ஸ்ட் வந்து ஹாலி. ஹாலி வந்து ரொம்ப பொறாமப்படுறது, கோவப்படுறது, மற்றவங்க கிட்ட என்ன இருந்தாலும் அதை பார்த்து அவங்களுக்கு ஒரு அன்கம்ஃபர்டபுள் சுச்சுவேஷன் ஏற்படுறது. பக்கத்து வீட்டில் ஒரு கார் வாங்கிட்டா, பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க ஒரு புதுசாக ஒரு வீடு வாங்கிட்டாங்க, இல்லை அவங்க வீட்டில் ஒரு குழந்தை பிறந்திருக்கு, ஒரு நல்ல விஷயம் நடக்குது, ஃபங்க்ஷன் நடக்குது, இது எதையுமே இவங்களால ஏற்றுக்க முடியாது. அதே மாதிரி அண்ணன் தம்பி ஒரு சின்ன ஏஜ் கேப் இருக்கு, அண்ணன் தம்பிக்குள்ள நிறைய சண்டை வருது, 2 குழந்தைங்களுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை அப்படின்னா ஹாலி கொடுக்கலாம். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள ப்ராப்ளம் இருக்கு, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஹஸ்பண்ட் சந்தேகப்படுறாரு, திட்டுறாரு, அடிக்கிறாரு, டொமஸ்டிக் வயலன்ஸ் இருக்கு, அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கும்போது உங்களுக்கு ஹாலி பயன்படும். பொதுவாக யார் நெகட்டிவான ஒரு எமோஷனில் உங்ககிட்ட வந்தாலும் நீங்கள் ஹாலி கொடுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஹனி சக்கிள். ஹனி சக்கிள் அப்படிங்கிறது என்னன்னா, ஹனி ரொம்ப ஸ்வீட்டான பாசிட்டிவான அந்த மொமெண்ட்டை பற்றி மட்டுமே திரும்ப 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 நினைக்கிறது. நான் வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்துச்சு, என்னை ஃபாரின் கூப்பிட்டாங்க, லண்டன் போகணும்னு நினச்சேன், ஆனால் நான் போகலை, நான் போயிருந்தேன் லைஃப் மாறி இருக்கும்னு அதை பற்றி நினச்சி 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 இருக்கிற மற்ற வாய்ப்புகளை பயன்படுத்தாமல் லைஃப்பில் முன்னேறாமையே இருப்பாங்க. அதுதான் ஹனி சக்கிள். நெக்ஸ்ட் மெடிசன் வந்து ஹார்ன்பீம். ஹார்ன்பீம் என்னன்னா ப்ரொகாஸ்டினேஷன், மென்டல் டயர்ட்னஸ். ஒரு வேலையை கொடுத்த உடனேயே அந்த வேலையை செஞ்சு முடிச்சா எனக்கு எவ்வளோ டயர்ட் ஆகும்னு நினச்சி டயர்ட் ஆயிடுவாங்க, ஆனால் அவங்க வேலையை செய்வாங்க. ஹார்ன்பீம் கேரக்டர் வந்து எடுத்துக்கிற வேலையை செய்வாங்க, பட் கஷ்டப்பட்டுக்கிட்டே செய்வாங்க, நொந்துக்கிட்டே செய்வாங்க, திட்டிக்கிட்டே செய்வாங்க. ஐயோ எனக்கு இது முடியலையே, இது ரொம்ப கஷ்டமாக இருக்கே, என்னால் வந்து என்னால் ஒரு 10 hours தான் ஒர்க் பண்ண முடியும், என்னை வந்து 12 hours ஒர்க் பண்ண சொல்கிறீங்களேன்னு சொல்லி காலையில் ஆஃபீஸ் உள்ள போயிட்டு ஒரு வேலை கொடுத்தாங்கன்னா ஈவினிங் இது 6 o'clock முடிக்க முடியாதுன்னு காலையில் 10:15 கவலைப்பட்டாங்கன்னா அவங்க தான் ஹார்ன்பீம். பொதுவாக நமக்கு கூட இது ஏற்படும். எப்போ ஏற்படும்னா, இந்த சாட்டர்டே சண்டே முடிச்சு மண்டே நமக்கு ஒரு ஃபேட்டிக் வரும், மண்டே மார்னிங் ஃபேட்டிக், மண்டே ப்ளூஸ்ன்னு சொல்லுவோம், லீவ் முடிச்சு ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணும்போது. அப்போ நம்ம கூட ஒரு ஹார்ன்பீம் டோஸ் வந்து எடுத்துக்கலாம். அடுத்து இம்பேஷன்ஸ் அப்படிங்கிற பூ. இம்பேஷன்ஸுங்கிற பூலேயே அதுக்கான மருந்துக்கான ரெஸ்ட்லெஸ்னஸ், இம்பேஷண்ட், பொறுமை இல்லாமல் இருக்கிறது, எல்லாத்துக்கும் திட்டுறது, கோவப்படுறது, ரொம்ப ஈஸிலி ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிடுறது, சும்மா தொட்டதுக்கெல்லாம் கோவப்படுறது. பேராசிரியர் வந்து மலர் மருந்துகளை வந்து மக்களுக்கு சொல்லி கொடுக்கும்போது ரொம்ப எளிமையான முறையில் கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சினிமாவில் இருக்கக்கூடிய ஒரு சில கேரக்டர்ஸ் கிளிப்ஸ் எல்லாம் வந்து ட்ரிம் பண்ணி, அந்த ட்ரிம் பண்ண கண்டென்ட்ல ஒரு 2-3 நிமிஷத்துக்குள்ள ஒரு கேரக்டர், அந்த கேரக்டருக்கு இந்த மருந்து அப்படிங்கிற மாதிரி மலர் மருத்துவம் கிளாஸ் எடுப்பார். நம்ம வந்து சென்னையில் அந்த மாதிரி ஒரு 4 நாள் ஒர்க் ஷாப் ஒன்று பண்ணோம், டாக்டர் வந்து கண்டக்ட் பண்ணாங்க. நான் அதுக்கான இந்த சப்ஜெக்ட்ஸ் இந்த மலருக்கு இந்த சினிமாலேருந்து கட் பண்ணலாம் அப்படின்ற அந்த எடிட்டிங் ஜாப் வந்து நான் பண்ணி கொடுத்துருந்தேன். அப்போ அதில் வந்து இம்பேஷன்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா, குஷி படத்தில் ஜோதிகா வந்து ஒரு விஷயத்த சரியாகவே புரிஞ்சுக்காமல் அவசரப்பட்டு இம்பேஷண்ட்டாக திட்டுறது, சண்டை போடுற அந்த சீன்ஸ் நம்ம வந்து யூஸ் பண்ணியிருந்தோம். அந்த கண்டென்ட் ஒரு 4 நாள் நடந்த கிளாஸ்னுடைய அந்த வீடியோ நம்மக்கிட்ட இருக்குது. அது ஒரு ஒர்க் ஷாப், ஆக்சுவலாக ஃபுல் டே நடந்தது. நான் வந்து அதனோட கண்டென்ட் உங்களுக்கு ட்ரைவில் அப்லோட் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுறேன். நீங்கள் அதை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ ஒரு கேரக்டரோட இதை சேர்த்து புரிஞ்சுக்கும் போது உங்களால் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க முடியும். இட் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல். அண்ட் அடுத்து வந்து லார்ஜ் வந்து பொதுவாக ஒரு விஷயத்தை செய்ய ஆரம்பிக்க போகிறேன் அண்ட் எனக்கு வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் வேணும், ஒரு நம்பிக்கை வேணும் அப்படின்னா யாருக்கு வேணாலும் லார்ஜ் கொடுக்கலாம். லார்ஜ் இஸ் அ காமன் மெடிசன். எனக்கு கொஞ்சம் நம்பிக்கை கம்மியாக இருக்குது, இந்த விஷயத்த செய்கிறதுக்கு எனக்கு கான்ஃபிடன்ஸ் கம்மியாக இருக்குது, இந்த விஷயம் நான் செஞ்சால் அது ஃபெயில் ஆகிடுமோன்னு நான் பயப்படுறேன் அப்படின்னா நம்ம லார்ஜ் வந்து கொடுத்துக்கலாம். காமன். மியூட் பண்ணிடுங்க சார். கலை சார், பலா மேம் மியூட் பண்ணிடுங்க. யா ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் வந்து மஸ்டர்ட், சாரி நூலஸ் வந்து சார் காரத்தோட ஒரு பயம் இருக்கிறது. எனக்கு வந்து இருட்டில் போனால் பயம், எனக்கு வந்து நிறைய பீப்பிள் இருக்காங்க, க்ரௌட் பார்த்தா பயம், எனக்கு வந்து யாராவது டாக்டர்ஸாக அழுதுட்டு இருந்தாங்கன்னா எனக்கு அதை பார்த்தா பயம், எனக்கு நோய் வந்துருமோன்னு பயம், ஐயோ நான் டெஸ்ட் எடுத்துருக்கேன், டெஸ்ட் நார்மலாக வராதுன்னு பயம். இந்த மாதிரி காரணத்தோட வர எல்லா பயத்துக்கும் யூஎஸ் தான். எனக்கு ஹைட்லாம் பயம்,
எனக்கு பயம் இருக்குன்னு சொன்னா மிமுலஸ் கொடுத்துருங்க. சார் எனக்கு எதுக்கு பயம்னே தெரியல சார், ஆனா பயமா இருக்கு அப்படின்ட்டாங்கன்னா ஆஸ்பென் கொடுத்துருங்க. ரெண்டுமே ஒரு ஃபியருக்கான மெடிசன் தான், ஆஸ்பென் அண்ட் மிமுலஸ். நெக்ஸ்ட் வந்து மஸ்டர்ட். மஸ்டர்ட் வந்து ரொம்ப சோகத்துல இருக்கிற ஒருத்தருக்கு, லவ் ஃபெயிலியர், இல்ல வீட்டுல யாராவது இறந்துட்டாங்க, மனைவி இறந்த கணவர்கள், இல்ல வீட்டுல யாராவது ஆக்சிடென்ட் நடந்துச்சு, டிப்ரெஷன்ல இருக்கிற ஒருத்தருக்கு மஸ்டர்ட் கொடுக்கும். அண்ட் ஓக். ஓக் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்பிக்கையான ஒரு கேரக்டரா இருப்பாங்க. ஆனா அவங்க எல்லாருக்கும் உதவி செய்து 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 எக்ஸாஸ்ட் ஆயிடுவாங்க. ஒரு பாயிண்ட்டுக்கு மேல அவங்களால உதவி பண்ண முடியாது. அந்த மாதிரி ஒரு லைஃப் இருக்கிற ஒரு நல்ல கேரக்டர். அவர் எப்படி இருந்தா தெரியுமா, எப்படி வாழ்ந்தா தெரியுமா, மத்தவங்க எல்லாருக்கும் உதவி பண்ணாரு, இப்ப அவருக்கே இன்னொரு உதவி பண்ற மாதிரி இடம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ஒரு கேரக்டர்ஸ். மேம் வாய்ஸ் பிரேக் ஆகுது. எனக்கு வாய்ஸ் மேம் எனக்கு நெட்வொர்க் பிரேக் ஆகுது பெர்ஃபெக்ட்டா மேம். இருக்கு எனக்கு மேம், மட்டும் தான் உங்களுக்கு பிரேக் செக் பண்ணுங்க. அதர்ஸ்க்கும் வாய்ஸ் பிரேக் ஆகுதா? எஸ் மேடம், எஸ் மேடம். Yes, பிரேக் ma'am. ஓகே ஓகே, இப்போ இப்போ செக் பண்ணுங்க சார். இஸ் இட் ஃபைன்? ஓகே ஓகே இப்போ ஓகே. ஓகே. ஸோ அப்போ ஓக் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங் பர்சனாலிட்டி. ஓக் ட்ரீ எப்படி ரொம்ப உயரமா, ரொம்ப கம்பீரமா, ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குமோ, அந்த மேம் மரத்தோட நேச்சர். மஸ்டர்ட் அகைன் மஸ்டர்ட் சொல்லிடுங்க. சொல்றேன் மேம். மஸ்டர்ட் வந்துட்டு ஒரு ஒரு ரொம்ப டிப்ரெசிவா இருக்கிறவங்க, ரொம்ப வந்து சோகத்துல இருக்கிறவங்க, கணவனை இழந்த மனைவிகள், மனைவி இழந்த கணவர்கள், வீட்டுல ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு யாருக்காவது ஒருத்தருக்கு அப்படிங்கிற அந்த மாதிரி ஒரு டீப் டிப்ரெஷன், க்ளூம், சோகத்திலேயே வந்து அவங்க இருப்பாங்க. ரொம்ப வருடங்கள் ஆயிட்டா கூட அந்த சம்பவத்துல இருந்து அவங்க வெளியே வரமாட்டாங்க. அவங்க எல்லாருக்குமே நீங்க மஸ்டர்ட் கொடுக்கலாம். அடுத்து ஓக். ஓக்குங்கிற மரம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங், ரொம்ப வந்து ஸ்ட்ரென்த் உடைய ஒரு மரம். அந்த மரத்துல இருந்து வரக்கூடிய பூவுக்கும் அதே ஸ்ட்ராங் நேச்சர் உண்டு. ஸோ ரொம்ப ஸ்ட்ராங்கா, ரொம்ப ஸ்ட்ரென்த்தா, வீட்டுக்கே வந்து ஒரு உறுதுணையா இருப்பாங்க ஒரு கேரக்டர். ஒரு அம்மா, பாட்டி, அப்பா, தாத்தா, அந்த மாதிரி சித்தப்பா, மாமா, ஒருத்தர் வந்து கம்ப்ளீட் ஃபேமிலிக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் இருப்பாரு. திடீர்னு பாத்தீங்கன்னா அவருக்கே ஒரு நோய் வந்தோ, இல்ல ஏதோ ஒரு ப்ராப்ளம் வந்தோ, அவரே எக்ஸாஸ்டடா இருப்பாரு. இன்னொருத்தர் உதவி பண்ணணும்ன்ற மாதிரி பல பேருக்கு உதவி பண்ணவர் மத்தவங்க கிட்ட உதவி வாங்குற அளவுக்கு வீக்கா ஆயிடுவாரு. அந்த மாதிரி ஆகும்போது நீங்க ஓக் பயன்படுத்தலாம். அதே மாதிரி ஆலிவ் பழத்துல வர, ஆலிவ் மரத்துல வர அந்த பூ வந்து உடம்பு கூட இல்லாம மனசும் சேர்ந்து சோர்ந்து போயிடுறவங்களுக்கு ஆலிவ் கொடுக்கலாம். மனசுமே சோகமா இருப்பாங்க, பிசிக்கலா மட்டும் சோகம் இல்ல, மனசே சோகமா, நடக்கிறது, நிக்கிறது எல்லாமே ஒரு மாதிரி ரோபோட்டிக்கா, மெக்கானிக்கலா, வாழ்க்கைய வந்து வாழாம சும்மா சர்வைவ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு ஆலிவ் கொடுக்கலாம். பைன். பைன் மரத்துல இருக்கிற இந்த பூ வந்து குற்ற உணர்வுலயே இருக்கிறது. ஓகே, நான் தான் தப்பு பண்ணிட்டேன், நான் தான் காரணம், நான் சரியா இருந்திருந்தா எல்லாமே கரெக்டா நடந்திருக்கும். ஒரு அப்பா வந்து தன் பையனை டாக்டர் வேணாம் இன்ஜினியர் படிப்பான்னு சொல்லிட்டாரு, அந்த பையனோட ஃபியூச்சர் சரியில்லை, அவன் கஷ்டப்படுறான்னா நான் தான் தப்பு பண்ணிட்டேன், நான் தான் தப்பு பண்ணிட்டேன்னு யாரு தன்னையே வந்து குறை சொல்லி தனக்கு மேலேயே குற்ற உணர்வோடு வாழறாங்களோ அவங்களுக்கு பைன். அடுத்து ரெட் செஸ்னட். ரெட் செஸ்னட் வந்து அடுத்தவங்களை பத்தியே அதிகம் கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கிறது. இப்போ ஃபார் அன் எக்ஸாம்பிள், ஒரு வீட்டுல வந்து ஒரு அம்மா ரெட் செஸ்னட் கேரக்டரா இருந்தாங்கன்னா, ஸ்கூல் போயிட்டு ஆஃபீஸ் போயிட்டு டைமுக்கு அவங்க வரலன்னா டென்ஷன் ஆயிடுவாங்க, கால் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, ஏதாவது தப்பா நடந்துச்சும் கற்பனை பண்ணுவாங்க. மத்தவங்களை பத்தியே கவலைப்படுறவங்களுக்கு நம்ம ரெட் செஸ்னட் கொடுக்கலாம். இதே ரெட் செஸ்னட் நம்ம கிளினிக்ல எப்படி வேலை பண்ணணும்னா, ஒரு கேன்சர் பேஷண்ட் வரும்போது அந்த கேன்சர் பேஷண்ட்டை தவிர அவங்க வீட்டுல இருக்கிற மற்ற கேரக்டர்ஸ்க்கு ப்ராப்ளம் இருக்கும். அப்ப அவங்க இந்த பேஷண்ட்டை நினைச்சு கவலைப்படாம இருக்க நம்ம ரெட் செஸ்னட் கொடுக்கலாம். ராக் ரோஸ். எக்ஸ்ட்ரீம் பயம், பேனிக், டெரர். இப்போ வந்து டைட்டானிக் ஷிப் வந்து முழுக போகுதுன்னு தெரிஞ்சு டைட்டானிக் ஷிப்குள்ள இருந்தாங்க இல்லையா கடைசி நிமிஷத்துல, அவங்களுக்கு ராக் ரோஸ் உதவி பண்ணும். ஒரு ஃப்ளைட்ல டிராவல் பண்ணிட்டே இருக்காங்க, ஃப்ளைட்ல வந்து ஜர்க் வருது, அந்த ஃப்ளைட் வெடிச்சிருமோ அப்படிங்கிற பயத்துல டெரிஃபைடா ஒருத்தர் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ராக் ரோஸ் கொடுக்கலாம். டிராவல்ல இருக்கும்போது அந்த டிராவல் நம்ம கரெக்டா போய் சேருவோமா அப்படின்னு பயப்படுறவங்க எல்லாருக்குமே ராக் ரோஸ் பயன்படும். ஸோ அதிகமா டிராவல் பண்ற ஒருத்தருக்கு ராக் ரோஸ் அவங்க பேக்ல இருந்துச்சுன்னா பெரிய அளவுல ஹெல்ப் பண்ணும்.
நெக்ஸ்ட் வந்து ராக் வாட்டர். ராக் வாட்டர் கேரக்டர்ஸ் எல்லாருமே வந்து ரொம்ப வித்தியாசமா இருப்பாங்க, வித்தியாசமா ட்ரெஸ் பண்ணிப்பாங்க, ஒயிட் அண்ட் ஒயிட்ல இருப்பாங்க, ட்ரிமன்டீக்கா இருப்பாங்க, ரொம்ப ரிஜிடா செல்ஃப் டிசிப்ளின்டா இருப்பாங்க, பெர்ஃபெக்ஷனிஸ்டா இருப்பாங்க. அவங்க வந்து தன்னைத்தானே ரொம்ப வந்து வற்புறுத்திப்பாங்க. நான் வந்து இதை சாப்பிட மாட்டேன் அப்படின்னா ரொம்ப கட்டுப்பாடோடு இருப்பாங்க. சும்மா ஒரு நாள் தானே ஐஸ்கிரீம் சாப்பிட மாட்டாங்க, ஒரு நாள் தானே அந்த கட்டுப்பாடுகளை இருந்து எதுவுமே விட்டு கொடுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி தனக்கு தானே ரொம்ப ரிஜிடா இருக்கிறவங்களுக்கு ராக் வாட்டர். Kalaiza, is it audible? ஓகே ஓகே. ஸ்க்லெராந்தஸ் அப்படிங்கிறது ரொம்ப மிக முக்கியமான ஒரு மருந்து சார். அது கரெக்டா புரிஞ்சுக்கோங்க. இந்த பேஷண்ட்டுக்கு 2 விஷயத்த கொடுத்து அதுல ஒண்ண சூஸ் பண்ண சொன்னா முடியாது. 2 சாரியை கொடுத்துட்டு இதுல ஒரு சாரி நீ எடுத்துக்கோமா அப்படின்னா அதை அவங்களால டிசைட் பண்ண முடியாது. 2 பையன்ல எந்த பையனை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு தெரியாது. அந்த மாதிரி 2 சாய்ஸ் கொடுத்து ஒன்ன முடிவெடுக்க முடியல அப்படின்னா அவங்களுக்கு ஸ்க்லெராந்தஸ் கொடுக்கணும். ஸ்டார் ஆஃப் பெத்லஹெம் வந்து ஏதாவது ஒரு அடிபடுறது, ட்ராமா, ஒரு சோகமான ஒரு நிகழ்வு, ஒரு ஷாக்கு, அதுல இருந்து வெளியில வராமே இருக்கிறவங்களுக்கு நம்பிக்கை நட்சத்திரமா இருக்கிறதுக்கு ஸ்டார் ஆஃப் பெத்லஹெம் கொடுக்கணும். இதுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கையில விமோசனமே இல்லை, விடிவு காலமே இல்லை, எனக்கு வாழ்க்கையில எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னு யாராவது உங்ககிட்ட சொல்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஸ்வீட் செஸ்ட்நட் கொடுக்கணும். ஓவர் எந்தூசியாசமா இருக்கிறது, விளையாடிட்டே இருக்கிறது, ஹைப்பரா இருக்கிறது, தன்னோட வேலைகளை வந்து லூப்லேயே திரும்ப திரும்ப செஞ்சுட்டே இருக்கிறது, ஓடிட்டே இருக்கிற ஒரு குழந்தை, அதுக்கு வந்து வெர்வைன் கொடுக்கணும். வைன் வந்து தான் தான் அந்த அகம்பாவம், நான் தான் டாமினேட்டிங், நான் தான் கண்ட்ரோலிங், எனக்கு தான் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு, என்னோட பர்சனாலிட்டி தான் எல்லாமே அப்படின்னு நினைக்கிற மாதிரி ஒரு கேரக்டருக்கு வந்து வைன் கொடுக்கணும். திமிர் பிடிச்சவங்கன்னு சொல்லுவீங்கல்ல, ரொம்ப திமிர் பிடிச்சவங்கப்பா, தான் நினைக்கிறாங்க ஹெட் வெயிட் அப்படின்னா அவங்களுக்கு வைன் கொடுக்கணும். வால்நட் வந்து எந்த ஒரு மாற்றத்தை நோக்கி மாற முடியாம தவிக்கிறவங்களுக்கு வால்நட் கொடுக்கணும். குடிபோதை பழக்கம் இருக்கிறவங்க, சிகரெட் குடிக்கிற பழக்கம் இருக்கவங்க, மொபைல் ஃபோன் அடிக்ட்டு, டீ காஃபி அடிக்ட்டு, சீரியல் பார்க்குறதுல அடிக்டாக இருக்கிறது, ஒரு புது ஸ்கூலுக்கு போகிற குழந்தை, கல்யாணம் ஆகி புதுசாக வீட்டுக்கு போகிற ஒரு மருமக, வேறு ஆஃபீஸ்க்கு வேலைக்கு போகிறது, வேறு ஊருக்கு சூழ்நிலைக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி போகிறது, இந்த மாதிரி எந்த ஒரு மாற்றத்தை நோக்கி உங்களை நீங்கள் மாற்றிக்கணுன்னாலும் உங்களுக்கு வால்நட் பயன்படும். வாட்டர் வயலட் வந்து தன்னை நினச்சி தானே ரொம்ப பெருமையாக நினச்சிக்கிறது, தான் தான் எல்லாமே அப்படின்னு நினச்சி யாரோடையுமே சேர மாட்டாங்க. வாட்டர் வயலட் கேரக்டர்ஸ் வந்து நல்ல பொசிஷன்ல, டாப் பொசிஷன்ல இருக்கிறவங்க அவங்க ஃபேமிலியோட கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க. நான் இப்படிதான் ரிஜிட். நான் ஆஃபீஸ் ரூம்ல இருப்பேன், வேலையை பார்ப்பேன், மிகப்பெரிய அட்வொகேட்ஸாக இருப்பாங்க, மிகப்பெரிய டாக்டர்ஸாக இருப்பாங்க, மிகப்பெரிய போஸ்ட்ல இருப்பாங்க, ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸாக இருப்பாங்க. ஆனால் அவங்க வந்து யாரோடையுமே ஒட்டாம வாழறது. ஆனால் அவங்க வாழ்க்கையில் அவங்க ரொம்ப பர்ஃபெக்டா இருப்பாங்க. அந்த தனிமையில இனிமையா இருக்கிறதா நினைப்பாங்க. குழந்தைங்களோட கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க, பேரம்பேத்தியோட டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க. அதெல்லாம் அவங்களுக்கு வராது இயல்பாவே. அந்த மாதிரி நீங்க யாரையாவது ரொம்ப ரிஜிடா வாழ்க்கையில எல்லாத்தையும் சாதிச்சுட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை அனுபவிக்காம இருக்காங்க, அவங்களுக்கு வாட்டர் வயலட் கொடுக்கணும். ஒயிட் செஸ்நட் திரும்ப திரும்ப ஒரு விஷயத்த வந்து ரிப்பீட்டேட்டிவா பண்றது, ஒரே எண்ணத்தை திரும்ப திரும்ப நினைக்கிறது, நான் சொன்ன மாதிரி திரும்ப திரும்ப குழந்தைங்களுக்கு சளி பிடிக்கிறது, திரும்ப திரும்ப ஜுரம் வருது, ஒரே நேரத்துல ஜுரம் வருது, அந்த மாதிரி எனி ரிப்பீட்டேட்டிவ் விஷயத்துக்கு நீங்க ஒயிட் செஸ்நட் கொடுக்கலாம். வைல்ட் ஓட் வந்து ரிப்பீட்டேட்டிவ் திங்கிங், ஒரே விஷயத்தை லூப்ல யோசிச்சுக்கிட்டே இருக்கிறதுக்கும் ஒயிட் செஸ்நட் கொடுக்கலாம். லூப்ல போட்டு அதே மாதிரி வைல்ட் ஓட் வாழ்க்கையில என்ன செய்யணுமே தெரியல, படிச்சு முடிச்சு டிகிரி முடிச்சு அடுத்து படிக்கணுமா, பிஜி படிக்கணுமா எனக்கு தெரியல, வேலைக்கு போகணுமா எனக்கு தெரியல, கல்யாணம் பண்ணிக்கணுமான்னு எனக்கு தெரியல. அந்த மாதிரி ஸ்டேஜ்ல எந்த பேஷண்ட்டை பார்த்தாலும் ஸ்கூலுக்கு அப்புறம் நான் என்ன பண்ணணும், காலேஜ்க்கு அப்புறம் என்ன பண்ணணும், இப்போ நான் வேலைக்கு போகணுமா, பிசினஸ் பண்ணணுமா, சொந்தமா பிசினஸ் பண்ணணுமா, அப்பா அம்மா பிசினஸ் போகணுமா, இந்த மாதிரி பர்பஸ் இல்லை, டைரக்ஷன் இல்லை, நான் என்ன செய்யறேனே எனக்கு புரியலன்னு உங்ககிட்ட ஒரு பேஷண்ட் வந்தாங்கன்னா
நீங்க கண்டிப்பா வைல்ட் ஓட் கொடுக்கணும். அவங்க வாழ்க்கையோட பாதையை மாத்திரும். ஒரு சிலர் வந்து டிவோர்ஸ் ஆகுது, அந்த டிவோர்ஸ் ப்ராசஸ்ல ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருப்பாங்க. டிவோர்ஸ் ஆனதுக்கு அப்புறம் நான் என்ன பண்ண போறேன்னு தெரியாது. அந்த மாதிரி என்னோட பேஷண்ட்ஸ் நிறைய பேருக்கு வைல்ட் ஓட் வந்து பெரிய ஹெல்ப் பண்ணிருக்கு. நாட் ஒன்லி வைல்ட் ஓட், ஒரு 7 காம்பினேஷன்ஸ். நான் அது எல்லாமே உங்களுக்கு நான் காம்பினேஷனாக ஷேர் பண்ணுறேன் அடுத்தடுத்த கிளாஸில். ஒரு டிவோர்ஸை கோ த்ரூ பண்ணுறாரு, ஒரு கோச் போகிறாரு வராருன்னா ஒருத்தருக்கு அவ்வளோ ப்ரெஷர் இருக்கும். அதுக்கு ஒரு காம்பினேஷன் இருக்குது ஸ்பெஷலாக. அதே மாதிரி இன்ஃபர்டிலிட்டி கேஸ், குழந்தை பிறக்கல, எல்லாரும் அதை பற்றி கேட்டுகிட்டே இருக்காங்க, கல்யாணம் ஆகி 4-5 வருஷம் ஆயிடுச்சுன்னா அதுக்கு ஒரு காம்பினேஷன் இருக்குது. அந்த மாதிரி காம்பினேஷனாகவும் நீங்கள் வாய்ஸ் பிரேக் ஆகுதுங்களா? எங்கிருந்து வாய்ஸ் பிரேக் ஆச்சு சார்? வாய்ஸ் பிரேக் வைல்ட் அவுட். வைல்ட் அவுட் வந்து வாழ்க்கையில ஒரு பர்பஸ் வேணும், டைரக்ஷன் வேணும், நான் எந்த பாதையில போகணும்னு எனக்கு தெரியல அப்படின்னு உங்ககிட்ட ஒருத்தர் சந்தேகத்தோட சொன்னாங்கன்னா அவங்களுக்கு நீங்க வைல்ட் அவுட் கொடுக்கலாம். அதே மாதிரி வைல்ட் ரோஸ். வைல்ட் ரோஸ் வந்து எனக்கு மோட்டிவேஷனே இல்லை, நான் இந்த வேலையை விட்டுலான் இருக்கேன் அப்படின்னு உங்ககிட்ட யாராவது சொன்னாங்கன்னா அவங்களுக்கு நீங்க வைல்ட் ரோஸ் கொடுக்கலாம். அடுத்து வில்லோ. வில்லோ வந்து தன்னை பத்தி நினைச்சு தானே கவலைப்பட்டுக்கிறது, செல்ஃப் பிட்டி, ரிசன்மெண்ட், நோய் இருக்கு அப்படின்னு ஒரு காரணம் வச்சுக்கலாம், இல்ல வேற ஏதாவது ஒரு குறையை வச்சுக்கிட்டு அந்த குறைய காரணமா வச்சுக்கலாம். வாழ்க்கையில நடந்த கசப்பான விஷயங்கள் அதையெல்லாம் வெளியில காட்டாமையே வச்சுக்கிறது வில்லோட நேச்சர். கடைசியா 39வது மருந்து, அதாவது இந்த 38 மருந்துகள்ல 5 மருந்துகளை செலக்ட் பண்ணி பேட்ச் வந்து நமக்கு ஒரு ரெஸ்கியூ ரெமெடி அப்படிங்கிற ஒரு இன்ஸ்டன்ட் ரெமெடி கொடுத்துருக்காரு. இதுல வந்து 5 ஃப்ளவர்ஸ் இருக்கு. அது என்னென்ன ஃப்ளவருங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. ஃபார் எமர்ஜென்சி, ஷாக்கு, நமக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் ஏற்படுது, இப்போ உங்களுக்கு ஒரு மருந்தை கண்டுபிடிக்கவே முடியல, எனக்கு என்ன மருந்துன்னு எனக்கு தெரியவே இல்லை மேம், நான் அந்த மாதிரி ஒரு ஷாக்ல இருக்கேன், கீழே விழுந்துருச்சு, பைக்ல இருந்து விழுந்துட்டேன், குழந்தை அடிபட்டுருச்சு கீழே விழுந்து, ஒரு ஷாக், ஒரு எமர்ஜென்சி, டக்குன்னு ஒரு பாசிட்டிவிட்டி வேணும் அப்படின்னா நீங்க ரெஸ்கியூ ரெமெடியை வந்து ஒரு மிக்சரா வாங்கி வச்சுக்கலாம். ஒரு கிளினிக்ல வந்து எப்பவுமே ரெஸ்கியூ ரெமெடி ஒரு பாட்டிலும், கிராப் ஆப்பிள், கார்ஸ் கொண்ட அந்த 10 and 13 ஒரு பாட்டிலும் நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா ரெடிமேடா யாருக்கு வேணும் நீங்க யூஸ் பண்ணலாம். ரெஸ்கியூ ரெமெடியில இருக்கிற 5 மருந்துகள் என்னென்னு பாத்தீங்கன்னா ராக் ரோஸ், இம்பேஷன்ஸ், கிளமாட்டிஸ், செரி பிளம், ஸ்டார் ஆஃப் பெத்லஹெம். இந்த 5 மருந்தும் சேர்ந்தது தான் ரெஸ்கியூ ரெமெடி. இந்த ரெஸ்கியூ ரெமெடியை எந்த பேஷண்ட்டுக்கு வேணாலும் நீங்க கொடுக்கலாம். பிகாஸ் உங்களுக்கு என்ன பண்ணணும்னே தெரியல அப்படின்னா நீங்க இந்த மருந்து ஜஸ்ட் கொடுத்துடலாம். ஓகேவா? கிளியர்? ஓகே ஓகே. சோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இப்போ நீங்க ஆல்மோஸ்ட் 39 மருந்துகளும் நோட் பண்ணிட்டீங்க. ஓகே, எவ்ரிவன் கேமரா ஆன் பண்ணிக்கோங்க. சோ இப்போ நீங்க வந்து திரும்பவும் ஒரு 5 minutes நீங்க வந்து கிளாஸ் முடிச்ச உடனே ஐ வாண்ட் யூ டு சிட் வித் யூ. நீங்க உங்களோட உட்காந்து கண்ணை மூடி ஒரு சின்ன தியானம் பண்ணிட்டு ஸ்லோலி இன்ஹேல் எக்ஸேல் பண்ணி மூச்சு பயிற்சி பண்ணிட்டு உங்க பேரை மேல எழுதிட்டு எந்த மருந்து உங்களுக்கு தேவைன்னு நீங்க நினைக்கிறீங்க. இப்போ நீங்க எழுதின அந்த லிஸ்ட்ல வந்து உங்களோட பேரை பக்கத்துல எழுதிருக்கீங்க இல்லையா, அந்த மருந்துகள் எல்லாம் டிக் பண்ணிக்கிட்டே வாங்க. டிக் பண்ணதுக்கு அப்புறமா ப்ரியாரிட்டி, எனக்கு இதுதான் இப்போ ஃபர்ஸ்ட் தேவைப்படுது, இதுதான் செகண்ட் தேவைப்படுது, இதுதான் தேர்ட் தேவைப்படுது, இதுதான் ஃபோர்த் தேவைப்படுது, நீங்களே அதை நம்பர் பண்றீங்க. டாப் 7. ஒருவேளை 10க்கு மேற்பட்ட மருந்தும் நீங்க டிக் பண்ணிருக்கலாம், இல்ல வெறும் 5 மருந்து கூட நீங்க டிக் பண்ணிருக்கலாம். நம்பர் ப்ராப்ளமே இல்லை. உங்க பேர் எழுதி உங்க பேருக்கு கீழே உங்களுக்கு நீங்க செலக்ட் பண்ண மருந்து என்னென்ன அப்படிங்கிறத நீங்க டைப் பண்ணி எனக்கு குரூப்ல ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிட்டு அதுக்கு கீழே நீங்க அதை செலக்ட் பண்ணதுக்கான காரணத்தை எனக்கு ஒரு 1 minute ஆடியோ போட்டுட்டீங்கன்னா நீங்க உங்களுக்கு செலக்ட் பண்ணியிருக்கிறது கரெக்டா இல்ல அந்த காம்பினேஷனை மாத்தணுமான்னு நான் ஒர்க் பண்ணிட்டு உங்களுக்கு ஃபைனல் காம்பினேஷன் என்னங்கிறத நான் சொல்றேன். சரியா? ஸோ இன்ட்ரோஸ்பெக்டிவ். ஓகே மேடம், எனக்கு அந்த திரும்ப சொல்லுங்க சார். ஸ்டார் ஆஃப் பெத்லஹெம், ஸ்வீட் செஸ்னட் அண்ட் வெர்பினா அத கொஞ்சம் சொல்லுங்க மேடம். சார் வால்நட் வந்து எந்த மாற்றம் எனக்கு வேணும்னாலும் மாற்றத்தை நோக்கி என்னோட பயணம் இருந்துச்சுன்னா நான் வால்நட் எடுத்துக்கலாம். சொல்லுங்க மேடம்.
ஃபார் an எக்ஸாம்பிள் நான் புதுசா ஒரு வேலை ஸ்டார்ட் பண்றேன். நான் புதுசா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றேன். ஒரு புது ஊருக்கு போறேன். புதுசா ஒரு விஷயத்த சேஞ்சஸ் கத்துக்க வேணும்னா போறேன். அப்ப எனக்குள்ள ஒரு மாற்றம் தேவை. இப்போ உங்க எல்லாருக்குமே ஆக்சுவலா வால்நட் தேவை. பிகாஸ் நீங்க எல்லாருமே ஒரு புது விஷயத்த கத்துக்கிறதுக்கு ஒரு முயற்சியில இருக்கீங்கல்ல. ஸோ வால்நட் நீங்க எல்லாருமே சூஸ் பண்ணலாம். இட் இஸ் a லிங்க் பிரேக்கர். அதே மாதிரி உங்களோட கெட்ட பழக்கத்துல இருந்து உங்களை வெளியில கொண்டு வரும். உங்க சோம்பேறித்தனத்துல இருந்து உங்களை வெளியில கொண்டு வரும். டைம் வேஸ்ட் பண்ண விடாம உங்களை படிக்க வைக்கும். உங்களுக்கு ஒரு தூண்டுதலா வேலை பண்ணும். ஸ்டார் ஆஃப் பெத்லஹெம் வந்து பொதுவா ஒரு ட்ராமேட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு சோகம், ஒரு ஓகேம்மா. கஷ்டம், ஸ்டார் ஆஃப் ஒரு சின்ன பெத்லஹேம் மேடம். ஆக்சிடென்ட் அந்த மாதிரி ப்ராப்ளம்ல இருக்கும்போது, அந்த அதிர்ச்சியில இருக்கும்போது ஒரு நம்பிக்கை கொடுக்கறதுக்கான மெடிசன். எனக்கு வாழ்க்கையில வந்து ஒரு துருவ நட்சத்திரம் மாதிரி ஒரு ஒளி வேணும் அப்படின்னா அந்த ஸ்டார் ஆஃப் பெத்லஹெம் வந்து நமக்கு அந்த கிறிஸ்மஸ் டைம்ல எப்படி ஒரு பாசிட்டிவ் வைப் கொடுக்குமோ அந்த மாதிரியான ஒரு மருந்து, பாசிட்டிவ் வைபுக்கான மருந்து. ஸ்வீட் செஸ்ட்நட் வந்து வாழ்க்கையில எனக்கு இதோட விமோசனமே இல்ல. என் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு. ஸ்வீட் எல்லாமே செஸ்ட்